எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. சரி, சமுத்திர மகாராஜ், நீங்க ஆர்கானிக்ல ஸ்பெசிஃபிக்கா என்ன கண்ணா வேணும்? நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணலாம்? நம்ம ஆர்கானிக்ல ஜிஓசி மேம். ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிங்களா? எஸ் மேம். ஓகே சாமி. ஸோ கான்செப்ட்ஸும் ப்ராப்ளம்ஸும் சேர்ந்து பார்க்கலாம். சரிங்களா? ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில. ஓகே மேம். ஓகே கண்ணா, ஃபைன். Sonali, I just wanted to tell you, in case you have any doubt on any chapter, அது சொன்னீங்கன்னா அந்த சாப்டர் எடுப்பாங்க. இப்போ சந்தான மரிராஜுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஒரு டவுட் இருக்குது, கொஞ்சம் எனக்கு புரியலன்றதுனால we are taking that class today. ஆர் எப்போ மேடம் முடியுமா எடுக்கிறாங்க. உங்களுக்கு அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு இந்த சாப்டர் எடுத்தால் நல்லா இருக்குது சார் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். சரியா? சோனாலி, ஆர் யூ ஏபிள் டு ஹியர் மீ? எஸ் சார். ஆமாம், அது கெமிஸ்ட்ரி மட்டும் இல்லை, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேத்ஸ் மூணில் எனக்கு இந்த சாப்டர் கொஞ்சம் அவ்வளோ டவுட்ஃபுல்லாக இருக்குது, இது கொஞ்சம் எடுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வி வில் ட்ரை அவர் பெஸ்ட் டு டூ இட். சரியா? எஸ் சார், தேங்க்யூ சார். ஓகே. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் தெர்மோடைனமிக்ஸ் கேட்டாங்க இல்லையா ஒரு ஸ்டூடெண்ட், நீட்டில் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுனால தெர்மோடைனமிக்ஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட அஜெண்டா படி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணணும்னா சாலிட் ஸ்டேட்டும் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரும். நம்ம அதிகமாக சாலிட் ஸ்டேட்டை கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா நம்மளோட போர்டுக்கு வந்து சாலிட் ஸ்டேட் இல்லாததுனால நீங்கள் அதில் ரொம்ப லைட்டாக தான் படிச்சிருந்துருப்பீங்க ஜெய் அட்வான்ஸ்டுக்காக. ஸோ அதனால ப்ராப்ளம்ஸ் அதுலேருந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் டைம் இருந்தால் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் போடலாம். சரிங்களா? அண்ட் சந்தன மகாராஜ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து ஆர்கானிக் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே மேம். ஓகே, ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணோம் இல்லை, ரெகுலராக வரவங்க எல்லாம் காணோம் இல்லை. ஓகே, ஸ்கிரீன் தெரியுதுங்களா? எஸ் மேம். ஃபைன். சொன்னாலே சாலிட் ஸ்டேட்ல இருந்து क्वेश्चंस டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ எப்படின்னா ஒரு क्वेश्चन காமிப்பேன், நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க, முடியலன்னா நம்ம சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ணணும், ஒரு 30-40 செகண்ட்ஸ் பாருங்க, முடியலன்னா நம்ம சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபைன். क्वेश्चन படிப்போம், பொறுமையா போடுங்க. ஏன்னா நம்ம வந்து சாலிட் ஸ்டேட் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்திருக்க மாட்டோம். ஸோ அதனால பொறுமையா போடுங்க, தப்பு வந்துருக்குது. இன் ஸ்பைனல் மெக்னீசியம் 2+ ion is present in 1/8 of the TV. னா என்னதுக்குன்னா வாட் இஸ் டிவி? tetrahedral voids. சரிங்களா? tetrahedral voids. So in spinal, magnesium 2+ ion is present in 1/8 of the tetrahedral voids in an FCC lattice of oxide ions, and aluminum 3+ ions are present in half of the octahedral voids. The formula of the spinal is dash. அந்த ஸ்பைனலோட ஃபார்முலா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த ஸ்பைனலுக்கு உண்டான க்ளூஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அந்த க்ளூவை வச்சு அந்த ஸ்பைனலோட ஃபார்முலா என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது மெக்னீசியம் எவ்வளோ இருக்கும், அலுமினியம் எவ்வளோ இருக்கும், ஆக்சைட்ஸ் எவ்வளோ இருக்கும்னு கண்டுபிடிக்கிறோம். ஐடியா இருக்கா? சொனாலிக்கும் சந்தன மகாராஜுக்கும் ஐடியா இருக்குங்களா? மேம் ஆப்ஷன் 3 மேம். ஆப்ஷன் 3. ஓகே. MgAl2O4 வருதுங்களா உங்களுக்கு? எஸ் மேம். ஓகே. போட்டதுல நீங்க கான்ஃபிடென்ட்டா தான் போட்டிருக்கீங்களா, இல்லனா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சாமி? டவுட் இருக்கு மேம். ஓகே. சொனாலிக்கு என்ன ஆன்சர் வருது? நான் இன்னும் இந்த சாப்டர் ப்ரிப்பேர் பண்ணல மேம். ஓகே, சரி. ஓகே சார், ஃபைன். இப்போ ஸ்பைனல் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பைனல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மெட்டல் ஆக்சைட்ஸ், ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெட்டல் ஆக்சைட்ஸ்க்கு பேர் தான் ஸ்பைனல் அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டல் ஆக்சைடுன்னா என்ன? மெட்டலும் ஆக்சிஜனும் சேர்ந்திருக்கும்.
ஓகே சந்தன மர்ராஜ், உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சா போதும். நம்ம ஒரு கொஸ்டினா பார்த்துட்டு வரலாம். சரிங்களா? ஓகே. ஆனா ஆன்சர் கரெக்ட்டா சொல்லியிருக்கீங்க பாருங்க. ஓகேவா? சரி எப்படி வந்ததுன்னு தான் நான் சொல்லி தர போறேன். சொன்னாலே அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. ஸ்பைனல் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு. மெட்டல் ஆக்சைடு அப்படிங்கிறது ஜென்ரலா மெட்டல் ஆக்சைடு கூட சேர்ந்திருக்கும். ஆக்சைடுங்கிறதுனா என்ன? O2- கரெக்ட்டுங்களா? ஸோ மெட்டலும் ஆக்சைடும் சேர்ந்தது தான் மெட்டல் ஆக்சைடு. ஆனா ஸ்பைனல் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் மெட்டல் ஆக்சைடுன்னு சொன்னேன் இல்லையா? அதுல 2 விதமான மெட்டல் இருக்கும். 2 விதமான மெட்டல் ஆக்சிஜன் கூட சேர்ந்திருக்கும். ஓகேங்களா? ஆர் ஒரே மெட்டல் வேற வேற ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல சேர்ந்திருக்கும் ஆக்சிஜன் கூட. சரிங்களா? இதத்தான் வந்து ஸ்பைனல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்பைனலை பத்தின கொஸ்டின் தான் இது. அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஸ்பைனல்ல என்னென்ன அயான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க? மெக்னீசியம் அயான் இருக்கு, அலுமினியம் அயான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆப்வியஸ்லி அப்ப 2 மெட்டல்ல ஒரு மெட்டல் மெக்னீசியம், இன்னொரு மெட்டல் அலுமினியம். சரிங்களா? அண்ட் ஆப்வியஸ்லி நம்மளோட ஆக்சிஜன் கூட இருக்கும். அப்ப அவங்க சொல்ற ஸ்பைனலோட ஃபார்முலா எப்படி இருக்கும்னா மெக்னீசியம் இருக்கும், அலுமினியம் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். ஸோ இதுதான் மெட்டல் ஆக்சைடு. ஆனா நமக்கு என்ன பிரச்சனை? மெக்னீசியம் எவ்வளோ இருக்கும், அலுமினியம் எவ்வளோ இருக்கும், ஆக்சிஜன் எவ்வளோ இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. அதை அது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் க்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஒரு க்ளூவா படிக்கிறேன். Magnesium 2+ is present in 1/8 of the octahedral void in an FCC lattice of oxide ion, and aluminium 3+ ions are present in 1/2 of the octahedral voids. சரி, இப்போ இந்த மெக்னீசியம் அலுமினியம் ஆக்சைடு இதுல எது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் ஸ்பீஷிஸ்? மெக்னீசியம் அலுமினியம் ஆக்சிஜன் இதுல எது நெகட்டிவ்லி சார்ஜ் ஸ்பீஷிஸ்? நான் வந்து இந்த கொஸ்டினை ஸ்கிராச்ல இருந்து ஃபண்டமெண்டல்ல இருந்து எடுக்கிறேன். எஸ், ஆக்சைடு கரெக்ட்டுங்களா? O2-. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆக்சிஜன் மட்டுமே சேர்ந்து ஒரு FCC ஸ்ட்ரக்சரை கொடுக்குதுன்னு சொல்றாங்க. சாலிட் ஸ்டேட்ல FCC ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இது வந்து ஒரு யூனிட் செல் கரெக்ட்டுங்களா? FCC ஸ்ட்ரக்சர்னா எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் கார்னர்ஸ்ல எல்லாம் ஆட்டம்ஸ் இருக்கும். கரெக்ட்டா? 8 கார்னர்ஸ்ல 8 ஆட்டம்ஸ் போட்டேன். அதுக்கப்புறம் FCCல என்ன எங்க கணா இருக்கும்? கார்னர்ஸ்ல 8 ஆட்டம்ஸ் அண்ட் ஃபேஸஸ்லயும் இருக்கும். எவ்வளவு ஃபேஸஸ் இருக்கு? மொத்தமா 6 ஃபேஸஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? சோ மேல கீழ லெஃப்ட்ல ரைட்ல பின்னாடி முன்னாடி. சரிங்களா? சோ மொத்தமா நமக்கு 6 ஃபேஸஸ்லயும் ஆட்டம்ஸ் இருக்கும். சோ இதுதான் வந்து FCCயோட ஸ்ட்ரக்சர். சரி, அப்போ ஆக்சிஜன் எங்க கார்னர்ஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க அண்ட் ஃபேஸஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ மொத்தமா FCCல எவ்வளவு ஆக்சைடு அயான் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? மொத்தமா FCCல எவ்வளவு ஆக்சிஜன் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? எஃபெக்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கால்குலேட் பண்ண தெரியுமா FCCல? எப்படி நான் கால்குலேட் பண்றது? கால்குலேட் பண்ண தெரியாதா? போடுறேன். கால்குலேட் பண்ணலாமா? கால்குலேட் பண்ணலாங்களா? எஃபெக்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணலாமா? இங்க பாருங்க, எவ்வளவு கார்னர்ஸ் இருக்கு? எத்தனை கார்னர் கணா இருக்கு? 8 கார்னர்ஸ் இருக்கு. 8 கார்னர்ஸ்லயும் ஒரு ஆட்டம் இருக்கு. அப்போ 8 ஆட்டம் இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. எப்பவுமே கார்னர்ல இருக்கிற ஒரு ஆட்டமை 8 யூனிட் செல்ஸ் ஷேர் பண்ணும். அப்போ 8ல ஒரு பங்கு தான் அந்த யூனிட் செல்லுக்கு சொந்தம். சோ 8 கார்னர்ஸ் இருக்கு. ஒரு கார்னர்லயும் 1/8 ஆட்டம்ஸ் தான் அந்த யூனிட் செல்லுக்கு சொந்தமானது. அப்ப கார்னர்ல மட்டுமே எத்தனை ஆட்டம்ஸ் தான் இருக்கு? ஒரிஜினலா ஒரு ஆட்டம் இருக்கிற மாதிரி தான் கணக்கு. கரெக்ட்டுங்களா? ஏன்னா ஒரு கார்னர்ல இருக்கிற ஒரு முழு ஆட்டம் யூனிட் செல்லுக்கு சொந்தமானது கிடையாது. கார்னர்ல இருக்கிற ஆட்டம் எவ்வளவு யூனிட் செல் ஷேர் பண்ணும்? 8 யூனிட் செல் ஷேர் பண்ணும். சோ ஒரு கார்னர்லயும் 1/8 ஆட்டம் மட்டும் தான் இருக்கும். சோ 8 கார்னர்ஸ் இருக்கு. சோ 8 into 1/8 is 1. ஓகே, அடுத்தது ஃபேஸஸ்லயே ஆட்டம்ஸ் இருக்குன்னு சொன்னேன். எவ்வளவு ஃபேஸஸ் இருக்கு? 6 ஃபேஸஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? 6 ஃபேஸஸ்லயே ஆட்டம்ஸ் போட்டுருக்கேன். அப்போ ஒரு ஃபேஸ்ல இருக்கிற ஆட்டத்தை 2 யூனிட் செல் ஷேர் பண்ணும். சோ ஒரு ஃபேஸ்லயும் 1/2 ஆட்டம் தான் இருக்கு. சோ which is equal to 3. அப்போ FCCல மட்டும் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு? 4 ஆட்டம்ஸ் இருக்கு டோட்டலா. சரிங்களா? ஃபைன். இப்போ ஆக்சிஜன் எவ்வளோன்னு நான் சொல்லிட்டேன்? 4ன்னு சொல்லிட்டேன். கரெக்ட்டுங்களா? சோ எஃபெக்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்லாம் போடும்போது 4 வருது. அடுத்தது, சோ இது ஆக்சிஜன்.
எப்பவுமே எஃப்சிசி ஸ்ட்ரக்சர் நீங்க போட்டீங்க அப்படின்னா அதுல 2 விதமான வாய்டு வரும். ஒன்னு வந்து ஆக்டாஹெட்ரல் வாய்டு, இன்னொன்னு டெட்ராஹெட்ரல் வாய்டு. வாய்டுங்கிறது கேப். அதாவது இங்க எல்லாமே ஆட்டம்ஸ் கேப், ஆட்டம்ஸ்க்கு நடுவில் நிறைய கேப் இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஒரிஜினலா சாலிட் ஸ்டேட்ல ஆட்டம்ஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப டைட்டா தான் பார்க்க இருக்கும். கரெக்ட்டுங்களா? யூனிட்ஸ் எல்லாம் காமிக்கும் போது தான் ஆட்டம்ஸ்க்கு நடுவில் இவ்வளவு பெரிய கேப் இருக்க மாதிரி போடுவாங்க. பட் ஒரிஜினலா எப்படி இருக்கும்? ஆட்டம்ஸ் எல்லாம் பயங்கர டைட்டா பார்க்க இருக்கும். கரெக்ட்டுங்களா? எப்படி பார்க்க இருக்கும்? விஷுவலைஸ் பண்ண முடியுமா உங்களால? ஃப்ரூட்ஸ் ஸ்டால்ல எல்லாம் ஃப்ரூட்ஸ் எப்படி அடுக்கி வச்சிருப்பாங்க? ஆரஞ்சஸ்ல எப்படி அடுக்கி வச்சிருப்பாங்க? ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்சிருப்பாங்க. கரெக்டா? ஆனா இருந்தாலும் நடுவுல குட்டி குட்டி கேப் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். சாலிட் ஸ்டேட்ல ஆட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப டைட்டா பேக் ஆயிருந்தாலும் நடுவுல குட்டி குட்டி கேப் இருக்கும். அந்த கேப்புக்கு பேர் தான் வாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாய்டுல 2 விதமான வாய்டு இருக்கு, ஆக்டாஹெட்ரல் வாய்டு அண்ட் டெட்ராஹெட்ரல் வாய்டு. இதுல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எஃப்சிசில எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் n ஆட்டம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல ஆக்டாஹெட்ரல் வாய்டும் n இருக்கும். டெட்ராஹெட்ரல் வாய்டு வந்து 2n இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்போ இங்க ஆக்சிஜன் 4 இருக்கு. அப்போ ஆக்டாஹெட்ரல் வாய்டு எவ்வளவு இருக்கும்? டெட்ராஹெட்ரல் வாய்டு இருக்கும் எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கோ, எஸ், சோ எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸும் அதை விட 2 டைம்ஸ் டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸும் இருக்கும். கரெக்ட்டுங்களா? சரி, அப்போ நான் என்ன எழுதியிருக்கேன்? இந்த ப்ளூ கலர்ல எழுதியிருக்கிறது வந்து ஆக்சிஜன் 4 இருக்கு, டெட்ராஹெட்ரல் வாய்டும் 4 இருக்கு, அண்ட் டெட்ராஹெட்ரல் வாய்டு 8 இருக்கு, ஆக்டாஹெட்ரல் வாய்டு 4 இருக்குன்னு எழுதியிருக்கேன். சரி, இப்போ அவங்க கொடுத்துருக்கிற க்ளூ பார்க்கலாம். ஆக்சிஜன் 4 இருக்கு, ஃபைன். மெக்னீசியம் எங்க இருக்கு? டெட்ராஹெட்ரல் வாய்டுல இருக்கு. ஆனா எல்லா டெட்ராஹெட்ரல் வாய்ட்லயுமே இல்ல, 1/8 ஆஃப் தி டெட்ராஹெட்ரல் வாய்டுல தான் இருக்கு. ஸோ டோட்டலா 8 டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் இருந்தாலும் அதுல 1/8ல மட்டும்தான் மெக்னீசியம் இருக்கு. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது ஆக்டாஹெட்ரல் வாய்டு எங்க இருக்கு? ஐ மீன் அலுமினியம் எங்க இருக்கு? ஆக்டாஹெட்ரல் வாய்டுல இருக்கு. ஆனா எல்லா ஆக்டாஹெட்ரல் வாய்ட்லயும் இருக்கா? இல்ல, 1/2 ஆஃப் தி ஆக்டாஹெட்ரல் வாய்டுல தான் இருக்கு. ஸோ மொத்தமா 4 ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ் இருந்தாலும் அதுல 1/2 ஆஃப் தி ஆக்டாஹெட்ரல் வாய்டுங்கிறது 1/2. கரெக்ட்டுங்களா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதையும் கேன்சல் பண்ணா 1. கரெக்ட்டுங்களா? இதையும் கேன்சல் பண்ணா 2 அண்ட் இது 4. கரெக்ட்டுங்களா? ஸோ டெட்ராஹெட்ரல் வாய்டுல என்ன இருந்தது? மெக்னீசியம் இருந்தது. ஸோ மெக்னீசியம் 1, அலுமினியம் 2 அண்ட் ஆக்சிஜன் இஸ் 4. ஸோ மாலிகுலர் ஃபார்முலா வந்து ஆப்ஷன் சில இருக்கு. கரெக்ட்டுங்களா? இது புரிஞ்சுதா? அப்ப நம்மளுக்கு எஃப்சிசியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு தெரியணும். எஃப்சிசியோட இஃபெக்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோன்னு தெரியணும். ஸோ இஃபெக்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ இருக்கோ அதே அளவு தான் ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ் வருது, அதை விட 2 டைம்ஸ் டெட்ராஹெட்ரல் வாய்டு வருதுன்னு தெரியணும். அதுக்கப்புறம் அவங்க சொல்ற க்ளூக்கு தகுந்த மாதிரி, அதாவது டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ்ல எங்கெல்லாம் மெக்னீசியம் 2+ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, மொத்தமா 8 டெட்ராஹெட்ரல் வாய்டு இருந்தாலும் அதுல 1/8ல மட்டும்தான் மெக்னீசியம் இருக்கு. மொத்தமா 4 ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ் இருந்தாலும் அதுல half ஆஃப் ஆக்டாஹெட்ரல் வாய்டுல தான் அலுமினியம் 3+ இருக்கு. கரெக்ட்டுங்களா? அது ஸ்பெசிஃபிக்கா போட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? எஸ். இப்போ நம்ம வந்து மாலிகுலர் ஃபார்முலா இந்த ஸ்பைனலோடது கண்டுபிடிச்சாச்சு. சரி, அடுத்தது இந்த ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ்லாம் எங்கெங்க இருக்கணும்னு நம்மளுக்கு தெரியணும். பை எனி சான்ஸ் தெரியுமா ஒரு எஃப்சிசி அரேஞ்ச்மெண்ட்ல ஆக்டாஹெட்ரல் வாய்டும் இருக்கும்னு சொன்னேன், டெட்ராஹெட்ரல் வாய்டும் இருக்கும்னு சொன்னேன். ஆக்டாஹெட்ரல் வாய்டு ஜெனரலா கேட்கிறேன், எங்கெங்கெல்லாம் இருக்கும்? ஒரு எஃப்சிசி ஸ்ட்ரக்சர்ல ஆக்டாஹெட்ரல் வாய்டு எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கும்னு தெரியுமா? ஞாபகம் வச்சுக்கோங்க, எட்ஜஸ்லயும் சென்டர் ஆஃப் த பாடியிலயும் இருக்கும். எத்தனை எட்ஜஸ் இருக்கு? 8 மேம். இல்லையே, 8 இல்லையே. நான் எட்ஜஸ் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. நான் கிராஸ் பண்றதெல்லாம் வந்து எட்ஜஸ். என்னங்க? 12 மேம். வெரி குட், 12. எஸ், வெரி குட், இட் இஸ் 12. நான் இங்க போடுறேன் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 12 எட்ஜஸ் இருக்கும். ஸோ எட்ஜஸ்லயும் ஆக்டாஹெட்ரல் வாய்டு இருக்கும், சென்டர் ஆஃப் த பாடிலையும் ஆக்டாஹெட்ரல் வாய்டு இருக்கும். சென்டர் ஆஃப் த பாடியில இருக்க வாய்டை யாரும் ஷேர் பண்ண மாட்டாங்க. அப்போ ஒரே ஒரு வாய்டு, அது மொத்தமா அந்த யூனிட் செல்லோடது. ஆனா இங்க 12 எட்ஜ் இருக்கு.
12 எட்ஜ்லயுமே வாய்ட் இருக்கும். ஆனா ஒரு முழு வாய்ட் அந்த யூனிட் செல்லுக்கு சொந்தமானது கிடையாது. கரெக்ட்டுங்களா? ஒரு எட்ஜ்ல இருக்கிற ஒரு விஷயத்த அது ஆட்டமா இருக்கட்டும் இல்லனா வாய்டா இருக்கட்டும். அது எத்தனை பேர் ஷேர் பண்ணுவாங்க? 4 பேர் ஷேர் பண்ணுவாங்க. கரெக்ட்டுங்களா? சோ என்னதான் 12 எட்ஜஸ்லயும் வாய்ட்ஸ் இருந்தாலும் ஒரு எட்ஜ்ல இருக்க வாய்டையும் 4 யூனிட் செல் ஷேர் பண்ணும். சோ மொத்தமா நம்பர் ஆஃப் வாய்ட்ஸ் அண்ட் எட்ஜஸ் இஸ் 3. சோ இப்படிதான் 3 + 1 4. புரிஞ்சுதுங்களா? சோ FCCல எஃபெக்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 4 இருந்ததுனால ஆக்டாஹெட்ரல் வாய்டு 4ன்னு சொல்றோம்ல, இப்படிதான் அந்த 4 வருது. ஓகேங்களா? இது இந்த கால்குலேஷன் உங்களுக்கு தெரியும். ஏன்னா பின்னாடி வர ப்ராப்ளம்ஸ் வந்து இன்னுமே காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அப்ப நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சாதான் போட முடியும். ஓகே, அடுத்தது போலாமா? ஃபைன். இந்த क्वेश्चन in the rock saltோட ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. AB of C is introduced in the tetrahedral voids such that no distortion occurs. Then the formula of resultant compound is dash. ABங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்கு. சரிங்களா? அந்த காம்பவுண்டுக்கு ராக் சால்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த காம்பவுண்ட்ல Cங்கிற ஆட்டமை டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ்ல ஃபிட் பண்ணோம்னா அப்ப அந்த காம்பவுண்டோட ஃபார்முலா என்ன வரும்னு கேக்குறாங்க. இதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியணும்? ராக் சால்ட்டோட ஸ்ட்ரக்சர் தெரியணும். ஓகேங்களா? அப்பதானே நம்மளுக்கு ஏபியோட அரேஞ்ச்மெண்ட் ஒரிஜினலா தெரிஞ்சாதான் அதுல கொண்டு போய் டெட்ராஹெட்ரல் வாய்டை ஃபிட் பண்ண முடியும். நான் உங்களுக்கு ஒரு டேப்லர் காலம் காமிக்கிறேன். நோட்ஸ் அனுப்பும் போது அந்த நோட்ஸோட அந்த டேப்லர் காலம் உங்களுக்கு அனுப்புறேன். அந்த டேப்லர் காலம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ராக் சால்ட்டுக்கு மட்டும் கிடையாது, ரொம்ப முக்கியமான ஒரு சில கிறிஸ்டலோட எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதுல இருக்கும். ராக் சால்ட் தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ராக் சால்ட்டுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் வந்து சோடியம் குளோரைட். அந்த மாதிரி அவங்க ஜெனரலா ஏபின்னு சொல்றாங்க. இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க கண்ணா, இங்க இருக்கு தெரியுதா? சோ இது என்ன ஸ்ட்ரக்சர் பார்த்து சொல்ல முடியுமா? சிம்பிள் கியூ பிசிசி எஃப்சிசி. அதுல என்ன? வெரி குட், எஃப்சிசி. சூப்பர். சரி, அந்த எஃப்சிசின்னு எப்படி சொல்றாங்கன்னா, இங்க குளோரைடு வந்து கார்னர்ஸ்லயும் இருக்கு, ஃபேஸஸ்லயும் இருக்கு. கரெக்ட்டுங்களா? எஸ், அதனாலதான் அது எஃப்சிசி. சோ இங்கே போட்டிருப்பாங்க பாருங்க. Cl- is present in CCP arrangement. CCPக்கு இன்னொரு பேரு FCC. CCP வந்து கியூபிக் க்ளோஸ் பேக்கிங். கியூபிக் க்ளோஸ் பேக்கிங்னு சொல்லலாம், இல்ல ஃபேஸ் சென்டர்ட் கியூப்னு சொல்லலாம். ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான். சரிங்களா? ரைட். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல பாருங்க சாமி, சோடியம் குளோரைடு. கரெக்ட்டுங்களா? நான் இங்க வந்து சோடியம் குளோரைடுலாம் கவலைப்படலாங்களே, ஏபின்னு கொடுத்துட்டாங்க. ஏபி இதுல ரெண்டுல ஏதாவது FCC அரேஞ்ச்மெண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து FCC அரேஞ்ச்மெண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப ஏ எவ்வளவு இருக்கும்? 4 இருக்கும். கரெக்ட்டுங்களா? இந்த இடத்துல பி எங்க இருக்குன்னு பாருங்க. அதாவது குளோரைடு வந்து ஃபேஸ் சென்டர்ட்ல இருந்ததுன்னா இந்த சோடியம் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இந்த ஸ்ட்ரக்சர்ல சோடியம் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. குளோரைடு வந்து ஷேட் பண்ணிருக்கிற அந்த டார்க் ஷேட் போட்டிருக்கிற அந்த பால். சரிங்களா? அது எங்கெல்லாம் இருக்கு? கார்னர்ஸ்லயும் ஃபேஸஸ்லயும் இருக்கிறதுனால FCCன்னு சொல்லிட்டேன். ஆனா அந்த ஷேட் பண்ணாத பால் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. எட்ஜஸ். எட்ஜஸ்லயும் சென்டர் ஆஃப் த பாடியில ஒன்று பாத்தீங்களா? which means எட்ஜஸ்லயும் சென்டர் ஆஃப் த பாடியிலயும் என்ன இருக்கும்? ஆக்டாஹெட்ரல் வாய்ட் இருக்கும். ஸோ பேசிக்லி சோடியம் எங்க இருக்கு? ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ல இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ ஏ வந்து FCCல இருந்தால் பி வந்து அப்ப எங்க இருந்திருக்கும்? ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ல இருந்திருக்கும். கரெக்ட்டுங்களா? சோ ஃபேஸ் சென்டர்ட்ல மட்டுமே 4 ஆட்டம்னா ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ல எத்தனை ஆட்டம்? அதே 4 ஆட்டம் தான். கரெக்ட்டுங்களா? சரி, அவங்க அடுத்து சி சொல்றாங்க. சி எங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களாமா? சி எங்க நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? டெட்ராஹெட்ரல் வாய்ட். டெட்ராஹெட்ரல் வாய்ட். அப்போ ஆக்டாஹெட்ரல் வாய்ட் 4 இருக்கு. டெட்ராஹெட்ரல் வாய்ட் அப்ப எவ்வளவு இருக்கும்? 8 இருக்கும். அவ்வளவுதான் ஃபார்முலா. A4 B4 C8. எப்பவுமே லீஸ்ட் ஹோல் நம்பர்ல சொல்லணும். அப்ப த்ரூ அவுட் 4 ஆல டிவைட் பண்ணோம்னா என்ன ஆகும்? AB C2. அவ்வளவுதான். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? இந்த டேப்லர் காலம் நான் உங்களுக்கு அனுப்புறேன்க்கனா, எல்லாமே இருக்கும். ராக் சால்ட் மட்டும் கிடையாது, எல்லாமே இருக்கு. டைம் இருந்தா மெமரைஸ் பண்ணிக்கோங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. இதுவும் கொஞ்சம் வித்தியாசமான क्वेश्चन தான். நான் வந்து வேற வேற பேட்டர்ன் ஆஃப் क्वेश्चन எடுத்திருக்கேன் கண்ணா. ஏன்னா எல்லா
டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸுமே நம்ம போட்டு பழகணுங்கிறதுக்காக எடுத்திருக்கேன். In a cubic unit cell, A atoms are present on alternative corners, B atoms are present on alternate faces, and C atoms are present on alternate edges and body of the cube. The simplest formula of the compound is dash. ஓகே, இது நம்ம சேர்ந்து போடலாம். சொன்னாலே சேர்ந்து போடலாமா, இல்ல ஐடியா இருக்கா கண்ணா? போடலாம் மேம். போடலாம், சேர்ந்து போடலாம். சந்திர மகராஜ் போட்டுட்டு இருக்கீங்களா கண்ணா, இல்ல போடலாமா நம்ம? மேம் சேர்ந்தே போடலாம். ஓகே சாமி, சரி. அவங்க ஒரு காம்பவுண்ட் சொல்றாங்க. அந்த காம்பவுண்ட்ல என்னென்னலாம் இருக்கு? ஏ ஆட்டம் இருக்கு, பி ஆட்டம் இருக்கு, சி ஆட்டம் இருக்கு. சரிங்களா? எப்பவுமே அவங்க ஏ ஆட்டம் கார்னர்ல மட்டும் இருந்தது அப்படின்னா 8 கார்னர்ஸ் இருக்கு, அதுல 1/8 ஆட்டம் தான் இருக்கும். அப்புறம் பி ஆட்டம்னா ஃபேஸஸ்ல இருந்ததுன்னு சொன்னாங்கன்னா 6 ஃபேஸ் இருக்கு, 1/2 ஆட்டம் இருக்குன்னு ரொம்ப சாதாரணமா போட்டுருவோம். ஆனா அவங்க எங்க பிரச்சனை பண்ணிருக்காங்கன்னா கார்னர்ல இருக்கு. ஏங்க, ஆனா ஆல்டர்னேட்டிவ் கார்னர்ஸ்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மொத்தமா எத்தனை கார்னர்ஸ் இருக்கு? 8 கார்னர்ஸ் இருக்கு. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்டர்னேட்டிவ் கார்னர்ஸ்ங்கிறது 4 தான் இருக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி ஃபேஸஸ் மொத்தமா எவ்வளவு ஃபேஸஸ் இருக்கும்? 6 ஃபேஸஸ் இருக்கும். கரெக்ட்டுங்களா? இங்க பாருங்க, கார்னர்ஸ் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து உங்களோட டேக் அவே பாயிண்ட் மாதிரி. கார்னர் வந்து ஆல்டர்னேட்டிவ் கார்னர்னா 4, ஆல்டர்னேட்டிவ் ஃபேஸஸ்னா 2. சரிங்களா? ஆல்டர்னேட்டிவ் எட்ஜஸ் அப்படின்னா மொத்தமா 12 எட்ஜ் இருக்கும். கரெக்ட்டுங்களா? நான் ஆல்டர்னேட்டிவ் எட்ஜஸ்ங்கிறது ஜஸ்ட் 4 தான். புரியுதுங்களா? ஃபைன், இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் உங்களோட டேக் அவே பாயிண்ட் இந்த क्वेश्चनல இருந்து. ஃபைன், இப்போ ஒண்ணா வொர்க் அவுட் பண்ணுவோம். ஏங்கற ஆட்டம் எங்க இருக்கு? ஆல்டர்னேட்டிவ் கார்னர்ஸ்ல இருக்கு. எத்தனை ஆல்டர்னேட்டிவ் கார்னர்ஸ் இருக்கு? 4 தான் இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஒரு கார்னர்ல இருக்கிற ஆட்டத்தையும் எவ்வளவு யூனிட் செல் ஷேர் பண்ணும் சாமி? எவ்வளவு யூனிட் செல் ஷேர் பண்ணும்? ஜெனரலா ஒரு கார்னர்ல இருக்கிற ஆட்டம் எவ்வளவு யூனிட் செல் ஷேர் பண்ணும்? 1/8. எஸ், 8 யூனிட் செல் ஷேர் பண்றதுனால 1/8 ஆட்டம் தான் கார்னர்ல இருக்கும். கரெக்ட்டுங்களா? இது வந்து கார்னர்ல இருக்கிறது, ஆல்டர்னேட் கார்னர்ஸ் இருக்கிறது. பி எங்க இருக்கு? ஃபேஸஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஆல்டர்னேட் ஃபேஸஸ் எத்தனை? 2 தான் இருக்கு. சோ 2 into ஒரு ஃபேஸ்ல இருக்கிற ஆட்டத்தையும் 2 யூனிட் செல் ஷேர் பண்றதுனால 1/2. அடுத்து சி எங்கெல்லாம் இருக்குன்னு பொறுமையா பாருங்க. சி எங்கெல்லாம் சாமி இருக்கு? ஆல்டர்னேட் எட்ஜஸ்லயும் சென்டர் ஆஃப் த பாடிலயும் இருக்கு. கரெக்ட்டுங்களா? சரி, ஆல்டர்னேட் எட்ஜஸ் எவ்வளோ? 4 எட்ஜ். ஒரு எட்ஜ்ல இருக்கிற ஆட்டத்தை எவ்வளவு யூனிட் செல் ஷேர் பண்ணும்? 4 யூனிட் செல் ஷேர் பண்ணும். ஸோ 1/4 பிளஸ் எக்ஸ்ட்ராவா பாடியில வேற இருக்குன்னு சொல்றாங்க. பாடி அவங்க ஆல்டர்னேட் பாடிலாம் ஒன்றும் சொல்ல, இருக்கிறதே ஒரே ஒரு பாடி சென்டர் தான், அதுல ஆட்டம் இருக்கு, அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ நம்ம கவுண்ட் பண்ணலாம். இது இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா 1/2, இது இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா 1, இது இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா 1, 1 + 1 is 2. கரெக்ட்டுங்களா? அப்போ இதை வந்து த்ரூ அவுட் என்ன பண்ணலாம்? லீஸ்ட் ஹோல் நம்பரால மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம்? த்ரூ அவுட் 2 ஆல மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ 1, 2, 4. ஸோ வாட் இஸ் தி ஃபார்முலா? ஏக்கு நேரா 1 இருக்கு, பிக்கு நேரா 2 இருக்கு, சிக்கு நேரா 4 இருக்கு. அப்ப என்ன ஆன்சர்? AB to C4. ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். புரிஞ்சுதுங்களா? ரைட். ஸோ இது வித்தியாசமா இருக்கு. கரெக்டா? ஸோ ஒரு क्वेश्चனுமே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன நிறைய பேட்டர்ன் ஆஃப் ப்ராப்ளம் பார்த்துட்டோம்னா அப்போ உங்களுக்கு தனியா ஒர்க் அவுட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஃபைன், அடுத்த क्वेश्चन போலாமா? இது ஒரு நல்ல क्वेश्चन. இந்த மாதிரி நீங்க மேபி பார்த்திருந்திருக்கலாம். non stoichiometric compound
காப்பர் 1.8 அண்ட் சல்ஃபைடு, அதாவது குப்ரஸ் ஆக்சைடு. ஆனா அதுல வந்து காப்பர் 1.8 தான் இருக்கு. ப்ராப்பரான ஸ்டாக்கியோமெட்ரி இல்லைன்னு ஃபார்முலாவை பார்த்தாலே தெரியுது. ஸோ this compound is formed due to incorporation of copper 2+ ion in the lattice of cuprous sulfide. Actually ஒரு லாட்டிஸ்ல என்ன இருக்கும், அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ்ல அரேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா, அதுதான் வந்து லாட்டிஸ். அதுல குப்ரஸ் சல்ஃபைட் தான் இருந்தது. அதாவது குப்ரஸ்னா என்னது, காப்பர். குப்ரஸ்ங்கிறது காப்பர் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும் சாமி? +1. எஸ், குப்ரஸ்னா +1, குப்ரிக்னா +2. ஒரிஜினலா அந்த லாட்டிஸ் வந்து குப்ரஸ் சல்ஃபைடு தான், காப்பர் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல தான் இருக்கு. ஆனால் அவங்க என்ன பண்றாங்க, அந்த காப்பர் +1ல இருக்கிற ஒரு சில காப்பர் +1க்கு பதிலா காப்பர் 2+ உள்ள ஆட் பண்ணிடுறாங்க. சரிங்களா? அப்போ இந்த காம்பவுண்ட்ல காப்பர் 2+ பெர்சன்டேஜ் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் காம்பவுண்ட் Cu 1.8 sulfide is formed due to incorporation of copper 2+ ion in the lattice of cuprous sulfide. What percentage of copper 2+ ion in the total copper content is present in the compound? இது ட்ரை பண்ண முடியுதான்னு பாருங்க. இது லாஸ்ட் கிளாஸ்க்கு முன்னாடி கிளாஸ்ல ஒரு ப்ராப்ளம் போட்டோம், அந்த மாதிரியே இருக்கு. லாஸ்ட்டுக்கு முன்னாடி கிளாஸ் கடைசி ப்ராப்ளமா போட்டோம். ஏதோ ஒரு மெட்டல் அயான் இருந்தது, வேற வேற ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல. அதுல வந்து ஏதோ ஒரு ஸ்பெசிபிக் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்க மெட்டலோட பெர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருந்தாங்க. போட்டுட்டு இருக்கீங்கன்னா வெயிட் பண்றேன், இல்லைன்னா நம்ம சேர்ந்து போடலாம். சந்தன மாரிராஜ் போட்டுட்டு இருக்கீங்களா கண்ணா? எஸ் மேம். ஓகே, வெயிட் பண்றேன் ஒரு 30 செகண்ட்ஸ். ஆன்சர் வருதுங்களா? சொன்னாலே உங்களுக்கு எப்படி கண்ணா, நீங்க போட்டுட்டு இருக்கீங்களா இல்ல சேர்ந்து போடலாமா? சேர்ந்தே போடலாம் மேம். ஓகே சொன்னாலே சரி. சந்தன மரேஜ் நீங்க போட்டே இருங்க, ஒருவேளை எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆயிட்டீங்கன்னா போர்ட்ல பாருங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா காப்பர் 1.8 சல்ஃபைடு. சரிங்களா? இதுல காப்பர் மொத்தமா எவ்வளவு இருக்கு? 1.8 இருக்கு. சல்ஃபர் எவ்வளவு இருக்கு? 1 தான் இருக்கு. தெரியுதுங்களா? இது சல்ஃபைடுன்னு சொல்றாங்க. அப்ப சல்ஃபர் மேல என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும்? சல்ஃபர் மேல என்ன? -2. எஸ், சரி. ஒரு சல்ஃபர் தான் இருக்கு, அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2. இப்போ காப்பர் டோட்டலா 1.8 தான் இருக்கு. அதுல அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த 1.8லயே நாங்க வந்து கொஞ்சம் காப்பர் 2+ போட்டோம். ஒரிஜினலா காப்பர் பிளஸ் தான் இருக்கு, ஆனா அதுல ஒரு சில காப்பர் பிளஸ் தூக்கிட்டு அதுக்கு பதிலா என்ன பண்ணிட்டோம், காப்பர் 2+ போட்டுட்டோம்னு சொல்றாங்க. அப்ப இந்த மொத்த 1.8ல காப்பர் 2+ம் இருக்கு, காப்பர் பிளஸும் இருக்கு. கரெக்டா? சரி. இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க, இந்த காப்பர் 2+ மட்டும் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குன்னு கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் மொத்தத்துல இந்த 1.8ல காப்பர் 2+ எவ்வளவுனே தெரியாது, அதுக்கப்புறம் தான் பெர்சன்ட் கண்டுபிடிக்கிறது. அதனால இதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். காப்பர் 2+ஓட கண்டென்ட் எனக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்ப காப்பர் பிளஸ் எவ்வளவு இருக்கும்? மொத்தமா 1.8. அதுல நான் காப்பர் 2+ மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னா அவ்வளவு காப்பர் பிளஸ் இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப நம்மளுக்கு காப்பர் 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல எக்ஸ் இருக்கு, காப்பர் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல 1.8 - x இருக்கு,
சல்ஃபர் 1 இருக்கு, அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2 அண்ட் மொத்த சார்ஜ் ஆன் திஸ் காம்பவுண்ட் இஸ் 0 அப்படின்னு தெரிஞ்சிட்டோம். யூஸ்வலா நம்ம வந்து ஒரு காம்பவுண்ட் கொடுத்தால் அந்த காம்பவுண்ட்ல இருக்கிற ஸ்பெசிபிக்கான ஒரு எலிமெண்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்மளுக்கு கால்குலேட் பண்ண தெரியும். கரெக்ட்டுங்களா? ரொம்ப கிளாசிக் எக்ஸாம்பிள் ஒன்று எழுதுறேன். KMnO4. இதுல நான் ப்ராப்பரான ஃபார்முலா கொடுத்துட்டேன். இதுல மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? எத்தனை பொட்டாசியம் இருக்கு? 1. பொட்டாசியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1. மேங்கனீஸ் எவ்வளவு இருக்கு? 1. அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் X. ஏன்னா அதுதான் நான் கால்குலேட் பண்ணணும். ஆக்சிஜன் 4 இருக்கு, அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2. டோட்டல் சார்ஜ் ஆன் திஸ் காம்பவுண்ட் இஸ் 0. அப்ப நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? X is equal to +7 அப்படின்னு வருமா? அப்போ யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபார்முலா இருக்கும், ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியாது, நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணுவோம். ஆனா இங்க அப்படியே உல்டா, நம்மளுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட்லாம் தெரியும், என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்லாம் தெரியும், நம்மளுக்கு என்னதான் தெரியாது? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் தெரியாது. அப்ப அதே மெத்தட நான் இங்க போட போறேன். காப்பர் 2+ல 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல X இருக்கு. கரெக்ட்டுங்களா? அடுத்தது +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல 1.8 - X இருக்கு. கரெக்ட்டுங்களா? அண்ட் சல்ஃபைடு வந்து ஒண்ணே தான் இருக்கு, அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளோ? -2. புரிஞ்சுதுங்களா? சோ முன்னாடி நான் எழுதி இருக்கிறது எல்லாமே ஆக்சிடேஷன் ஸ்டேட், செகண்ட் எழுதி இருக்கிறது எல்லாமே நம்பர்ஸ். ஓகேங்களா? சோ இங்க காப்பர் 2+ X டைம்ஸ் இருக்கு, காப்பர் 1+1 - X 1.8 - X இருக்கு. சல்ஃபைடு தட் இஸ் -2, அது ஒண்ணே தான் இருக்கு சல்ஃபர். அவ்வளவுதான். டோட்டல் சார்ஜ் ஆன் திஸ் காம்பவுண்ட் இஸ் 0. அப்ப இதுல X ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. இது ஈஸியா கால்குலேட் பண்ணலாமே, சிம்பிளிஃபை பண்ணி X ஓட வேல்யூ சொல்லுங்க. கண்ணா 0.2 மேம். 0.2 கரெக்ட்டா? சோ X is equal to 0.2. அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? காப்பர் 2+ எவ்வளோன்னு கேட்கல, பெர்சன்டேஜ் கேக்குறாங்க. அப்போ மொத்தமா 1.8, அதுல காப்பர் 2+ மட்டும் 0.2. கரெக்ட்டுங்களா? இது ரெண்டையும் டிவைட் பண்ணி 100ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் காப்பர் 2+ எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. 11.11. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. எஸ். சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. சோ நாளை புரிஞ்சுதுங்களா? எஸ் மேம். அவ்வளவுதான். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. டயகிராம் நம்ம இந்த क्वेश्चनக்காக நான் போட்டது. ஃபர்ஸ்ட் क्वेश्चन படிச்சிரலாம். இதுவும் கொஞ்சம் வித்தியாசமான क्वेश्चन. A crystal is made up of particles X, Y, Z. சரிங்களா? என்னென்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கு? X இருக்கு, Y இருக்கு, Z இருக்கு. சரிங்களா? X எங்கெங்கெல்லாம் இருக்கு? X எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க? X forms FCC packing அப்படின்னு சொல்லிட்டாங்க. FCC னா எங்கெங்கெல்லாம் கண்ணா இருக்கும்? FCC னா எங்கெங்கெல்லாம் ஆட்டம்ஸ் இருக்கும்? Corners and faces. கார்னர்ஸ் அண்ட் ஃபேஸஸ்ல இருக்கும். ஸோ கார்னர்ல 8 இருக்கும், ஃபேஸஸ்ல 6 இருக்கும். கரெக்ட்டுங்களா? கான்ட்ரிபியூஷன்ல அப்புறம் போடலாம். ஜென்ரலா 8 கார்னர் இருக்கும், 6 ஃபேஸஸ் இருக்கும். ரைட். அடுத்தது Y எங்கெல்லாம் ஆக்குபை ஆயிருக்குன்னு சொல்றாங்க? Octahedral voids. வெரி குட். ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ். ஸோ ஆக்டாஹெட்ரல் வாய்ட் எங்கெங்கெல்லாம் கண்ணா இருக்கும்? எட்ஜஸ்லயும் சென்டர் ஆஃப் தி பாடிலயும் இருக்கும். கரெக்ட்டா? எட்ஜஸ் இருக்கு, 12 எட்ஜ் இருக்கு. சென்டர் ஆஃப் தி பாடி ஒண்ணே தான் இருக்கு. கரெக்ட்டா? அடுத்தது Z எங்கெல்லாம் இருக்கு? டெட்ராஹெட்ரல் வாய்ட்ல இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ மொத்தமா டெட்ராஹெட்ரல் வாய்ட் எத்தனை இருக்கும்? FCC ல டெட்ராஹெட்ரல் வாய்ட் எவ்வளவு இருக்கும்னு கேக்குறோம். FCC ல effective number of atoms is 4 அப்படினா அப்ப டெட்ராஹெட்ரல் வாய்ட் எவ்வளவு இருக்கும்? 8 இருக்கும். சரி, இது இப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டயகிராம் பாருங்க கண்ணா. சோ இந்த டயகிராம்ல இவங்க சொன்ன ஆட்டம்ஸ் எல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். சோ அவங்க என்ன சொல்றாங்க? X வந்து FCC அரேஞ்ச்மெண்ட் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. சோ FCC னா கார்னர்லயும் சென்டர் ஆஃப் தி ஃபேஸஸ்லயும் இருக்கும். இந்த Black கலர் பால் போட்டுருக்கு இல்லையா? இதெல்லாம் கார்னர். தெரியுதுங்களா? கார்னரும் சென்டர் ஆஃப் தி ஃபேஸஸ்லயும் போட்டிருக்கேன். தெரியுதுங்களா? 8 கார்னர் இருக்கு. 1 2 3 4 ஒரே நிமிஷம்.
1 2 3 4 5 6 7 8 8 கார்னர்ஸ்ல black color பால் இருக்கு. அடுத்தது ஃபேஸஸ்லயே இருக்கணும். ஃபேஸஸ் தெரியுதுங்களா? மேல கீழே லெஃப்ட் ரைட் பின்னாடி முன்னாடி. கரெக்டா? இப்ப இந்த black color பால் எங்கெங்கெல்லாம் இருக்கு? FCC ல இருக்கு. அப்ப நான் black color பால்ங்கிறத எதை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன்? X ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது படிங்க. Y Y எங்கெல்லாம் கண்ணா இருக்கும்? ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ்ல இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஆக்டாஹெட்ரல் வாய்டுங்கிறது எங்கெங்கெல்லாம் இருக்கும்? எட்ஜஸ்லயும் சென்டர் ஆஃப் த பாடிலையும். நான் ப்ளூ கலர் பால் போடுறேன். ப்ளூ கலர்ல போடுறதெல்லாம் Y. சரிங்களா? சோ சென்டர் ஆஃப் த பாடி எட்ஜஸ் 12 எட்ஜ் இருக்கா? 1 2 3 4 5 சோ மேல 4 எட்ஜ் கவர் பண்ணிட்டேன். இங்க 5 6 7 8 9 10 11 12. கரெக்டா? 12 வெஜஸ்லயும் போட்டாச்சு, சென்டர் ஆஃப் த பாடிலையும் போட்டாச்சு. அப்போ வைன்னு போட்டிருக்கிறது ப்ளூ கலர். ஓகேங்களா? அண்ட் எக்ஸ்ன்னு போட்டிருக்கிறது பிளாக் கலர். சரிங்களா? இசட் எங்கெங்கெல்லாம் இருக்கும்னு சொல்றாங்க? டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ். நான் டீன்னு போட்டிருக்கேன் இல்லையா? அது எல்லாமே டெட்ராஹெட்ரல் வாய்ட். சரிங்களா? ஃபைன். இப்போ அடுத்த கொஸ்டினே இப்பதான் அடுத்தது போறோம். அங்கதான் கொஸ்டினே கேட்டிருக்காங்க. இசட் ஆக்குபைஸ் ஆல் டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் போட்டாங்களா? கமா இங்கிருந்து தான் கொஸ்டின் ஆரம்பிக்குது. இஃப் all the particles along one body diagonal are removed. அதாவது ஒரு யூனிட் செல்ல பாடி ரிமூவ் பண்ணிட்டேன்னா அப்ப அந்த கிறிஸ்டலோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். டயகனல் அப்படின்னா இப்ப இங்க ஒரு ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் டயகனல். சரிங்களா? இது வந்து ஸ்கொயர்ல டயகனல். ஆனா இங்க ஒரு கியூப், அதுலயே அவங்க வெறும் டயகனல்னு சொல்ல, பாடி டயகனல்னு சொல்றாங்க. அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க. ஒரு கியூபோட முன்னாடி பார்ட்ல இருந்து அந்த கியூபோட பாடிக்குள்ள நுழைஞ்சு கியூபோட பின்னாடி பார்ட் டச் பண்ணிருக்கு. தெரியுதுங்களா? ஃப்ரண்ட்ல இருந்து பேக் டச் ஆயிருக்கு. தெரியுதுங்களா? அப்பதான் அந்த பாடி உள்ள போய் அந்த டயகனல் போகுது. அந்த டயகனல் லைன் வந்து உள்ள பாடிக்குள்ள போகுது. தெரியுதா? சோ இது வந்து ஃபேஸ்ல டயகனல்ல போட்றாதீங்க, நம்ம பாடியில டயகனல் போடணும். புரியுதுங்களா சொனாலி? அப்ப இது ஃபேஸ்ல டயகனல் கிடையாது, பாடியில டயகனல். சோ ஒரு பாடியை கிராஸ் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் சைடு ஆஃப் தி யூனிட் செல்ல இருந்து பேக் சைடு ஆஃப் தி யூனிட் செல்ல நான் டச் பண்ணிருக்கேன். ரைட்? அப்ப இந்த ரெட் கலர் லைன் போட்டிருக்கேன் பாருங்க, அதுதான் பாடி டயகனல். அப்போ அந்த ரெட் கலர் லைன் எங்கெல்லாம் டச் ஆயிருக்கோ, எதெல்லாம் டச் பண்ணிருக்கோ அதெல்லாம் ரிமூவ் ஆகுது. அவங்க அதானே சொல்றாங்க, பாடி டயகனல் இருக்க எல்லா பார்ட்டிகளையும் நாங்க ரிமூவ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒன்னொன்னா வரலாம். எங்கெல்லாம் ஆட்டம்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். எந்த இடத்துல எல்லாம் டச் ஆயிருக்கு? கார்னர்ல டச் ஆயிருக்கா? ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வருவோம். 8 கார்னர் இருக்கணும். 8 கார்னர்ல எங்கயாவது டச் ஆயிருக்கா சாமி? இங்க டச் ஆயிருக்கு, இங்க டச் ஆயிருக்கு. அப்ப 2 கார்னர் போச்சு. சோ 6 கார்னர் ஆட்டம், 8 கார்னர் ஆட்டம்ல 6 கார்னர் ஆட்டம் தான் இருக்கும். அடுத்தது ஃபேஸஸ் எதுவுமே டிஸ்டர்ப் ஆகல. தெரியுதுங்களா? அப்ப 6 ஃபேஸ்ல இருக்க ஆட்டம் அப்படியே வந்துடும். எட்ஜஸ் ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிருக்கா சாமி? எட்ஜஸ்ங்கிறது எட்ஜஸ் ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிருக்கா பாருங்க. இல்ல, அப்படியே 12 எட்ஜ் அப்படியே வந்துரும். சென்டர் ஆஃப் த பாடி டிஸ்டர்ப் ஆயிருக்கா? எஸ் மேம். Yes, ma'am. ஆமா. அப்ப அதுல இருக்கிற ஒரு ஆட்டம் போயிடும், 0. எஸ். அடுத்தது டெட்ராஹெட்ரல்ல ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிருக்கா? எஸ் மேம். எத்தனை டெட்ராஹெட்ரல் வாய்டுனா டெட்ராஹெட்ரல் வாய்டுல இருக்க அடுத்த ரிமூவ் பண்ணனும்? 2. வெரி குட். சோ 6ல 2 போயிடுச்சுனா 8ல 2 போயிடுச்சுனா 6. அவ்வளவுதான். இப்போ x என்ன, y என்ன, z என்னன்னு கவுண்ட் பண்ணுவோம். xல 6 கார்னர்ஸ்ல தான் ஆட்டம் இருக்கு. ஒரு கார்னர்ல இருக்கிற ஆட்டத்தையும் 1/8 யூனிட் செல் ஷேர் பண்ணும். பிளஸ்
எஃப் சைஸ்ல ஃபேஸ்ல வேற இருக்கு இல்லையா? ஸோ 6 ஃபேஸ்ல ஆட்டம் இருக்கு. அதுல 1/2 ஆட்டம்ஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? இது வந்து எக்ஸோட கால்குலேஷன். அடுத்தது ஒயோட கால்குலேஷன் என்ன? 12 எட்ஜ் இருந்தது. ஒரு எட்ஜ்ல இருக்கிற ஆட்டத்தையும் எவ்வளவு யூனிட்ஸ் ஷேர் பண்ணும் சாமி? 1/4. 1/4. அவ்வளவுதான். ஸோ பாடியில ஆட்டமே இல்ல. அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்தது இசட்க்கு வரலாம். இசட் வந்து 6. கரெக்ட்டுங்களா? அதை அப்படியே போட்டலாங்க. எங்கேயுமே ஷேரிங் இல்லை. எல்லாமே கியூபுக்குள்ள இருக்கு. அதனால அங்கேயும் ஷேரிங் இல்லை. சரி 6. இப்போ கால்குலேட் பண்ணுவோமா? இதுவும் கேன்சல் பண்ண என்ன ஆகும்? இது 3 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். கரெக்ட்டுங்களா? ஸோ இது வந்து கேன்சல் பண்ண என்ன ஆகும்? இது 3 டைம்ஸ். அப்போ எக்ஸ் மட்டும் எவ்வளோ? 3/4 + 3. y மட்டும் எவ்வளோ? இதையும் கேன்சல் பண்ணா 3. கரெக்ட்டுங்களா? ஸோ டெட்ராஹைட்ரல் வாய்ட் வந்து 6. ஸோ இதை நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 × 3 is 12. 12 plus 3 is 15. So 15/4. இது 3, இது 6. So இது லீஸ்ட் ஹோல் நம்பரா மாத்திரக்கு என்ன பண்ணலாம்? த்ரோ ஃபர்ஸ்ட் 3 ஆல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் 4 ஆல மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க ஆன்சர். எவ்வளவு கண்ணா? சந்திரமார ஸ்கிரீன் தெரியலையா கண்ணா? Now it's visible. சாமி நீங்க நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட சாட் எனக்கு தெரியாது. சரிங்களா? ஆனா நீங்க சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும். நான் இப்பதான் பாக்குறேன் பாருங்க. Okay ma'am, okay ma'am. ஓகே. நம்ம ஆப்ஷன் டி நம்ம x5 y4 z8. அவ்வளவுதான். சொன்னாலே ஆன்சர் உங்களுக்கு வந்ததா கண்ணா? எஸ் மேம். இல்ல போட்டு காமிக்கட்டுமா நானு? வந்துருச்சு மேம். ஓகே சாமி. சரி வந்துருச்சுன்னா ஓகே. வரலைன்னா சொல்லுங்க, நான் போட்டு காமிக்கிறேன். அவ்வளவுதான். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம். இது பாருங்க, இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ப்ராப்ளம். பட் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, இந்த டயக்ராம் அவங்க கொடுக்கல, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் போட்டது. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? எஃப்சிசி எப்படி இருக்கணுங்கிற நாலேஜ் இருக்கணும். அப்புறம் டெட்ராஹைட்ரல் வாய்ட் எங்க இருக்குங்கிற நாலேஜ் இருக்கணும். அப்புறம் பாடி டயக்னல்னா எப்படி போடுறதுங்கிற நாலேஜ் இருந்தாதான் அந்த டயக்ராம் போட்டு இந்த கால்குலேஷன்லாம் போட முடியும். சரிங்களா? அடுத்தது, ஆனா இந்த கொஸ்டின்ல அவங்களே டயக்ராம்லாம் கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்கறாங்க. இது ட்ரை பண்ணுங்களேன். கிட்டத்தட்ட இதே மாதிரி தான், பட் பாடி டயக்னல் கிடையாது. அவங்க ஒரு பிளேன் வைக்கிறாங்க. பிங்க் கலர்ல போட்டிருக்காங்களே, அந்த பிளேன் வச்சிருக்காங்க. அது ஒண்ணுதான் வித்தியாசம். மற்றபடி முன்னாடி ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் ஒரே மாதிரி தான். ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க. முடியலன்னு நம்ம சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். போட்டுட்டு இருக்கீங்கன்னா வெயிட் பண்றேன். சொன்னாலே போட்டுட்டு இருக்கீங்களா சாமி? எஸ் மேம். ஓகே. சத்தின மாதிரி ஆன்சர் வருதா கண்ணா?
First I'm doing ma'am. Sorry? Doing. You're I'm doing doing it. Okay. Okay, okay, okay. Option சொல்றீங்க ஒரு நிமிஷம். Option 3 ma'am, A7 B5. அப்படி வருதா? A7 B5 வருதா? பார்க்கலாம். சொனாலி போடலாமா சொனாலி? எஸ் மேம். ஓகே. ஸோ இந்த கிறிஸ்டல்ல ரெண்டே ரெண்டு பார்ட்டிக்கல் தான். ஒன்று ஏ, இன்னொன்று பி. சரி, பிரச்சனை கொஞ்சம் பாதி குறைஞ்சிருச்சு. நிறைய இருந்தாலும் பிரச்சனை. சரி, ஏ எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க? ஏ ஃபார்ம்ஸ் எஃப்சிசி பேக்கிங். அப்போ எங்கெல்லாம் இருந்திருக்கும்? ஏ ஃபர்ஸ்ட் கார்னர்ல இருந்திருக்கும், அப்புறம் ஃபேஸஸ்ல இருந்திருக்கும். எத்தனை கார்னர் இருக்கு? 8 கார்னர் இருக்கு. எவ்வளோ ஃபேஸஸ் இருக்கு? 6 ஃபேஸஸ் இருக்கு. அடுத்தது எங்க இருக்கு? எல்லா ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ்லயும் இருக்குன்னு சொல்றாங்க. ஆக்டாஹெட்ரல் வாய்ட் எங்கெல்லாம் இருக்கும்? எட்ஜஸ்ல இருக்கும், சென்டர் ஆஃப் த பாடியில இருக்கும். கரெக்ட்டுங்களா? சரி, எட்ஜஸ் எவ்வளோ இருக்கு? 12 எட்ஜ் இருக்கு. சென்டர் ஆஃப் த பாடி ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. கரெக்டா? சரி, if all the particles along the plane as shown in the figure are removed, then the formula of the crystal will be dash. இங்க பாருங்க, இந்த plane எங்க போயிருக்கு? பாடிக்குள்ள போயிருக்கு, தெரியுதுங்களா? அப்போ எங்கெங்கெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு பாருங்க. எந்தெந்த ஆட்டம் எல்லாம் ரிமூவ் பண்ணணும்? கார்னர் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வருவோம். கார்னர்ல எங்கெங்கெல்லாம் டச் ஆயிருக்கு? இது 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 4 கார்னரும் போச்சு. சரிங்களா? மற்ற கார்னர்லாம் டச் ஆகல இல்லையா? எஸ். அப்போ 8 கார்னர்ஸ்ல எவ்வளவு கார்னர்ஸ்ல இருக்கிற ஆட்டமை நான் ரிமூவ் பண்ணணும்? 4 ரிமூவ் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? அப்ப மீதி எவ்வளவு இருக்கும்? 4 தான் இருக்கும். கரெக்டா? சரி, எவ்வளவு ஃபேஸஸ் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு பாருங்க. அந்த பிளேன் எத்தனை ஃபேஸஸ் டச் பண்ணிட்டு வருது? முன்னாடி ஒரு ஃபேஸ், எக்ஸாக்ட்டா பின்னாடி ஒரு ஃபேஸ். தெரியுதுங்களா? சொன்னாலே தெரியுதா? சொன்னாலே அந்த ஃபேஸஸ் எத்தனை ஃபேஸஸ்னு தெரியுதா கண்ணா? எஸ் மேம். ஓகே, முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று, 2 ஃபேஸஸ் தான் டச் பண்ணுது. அப்போ 6ல இருந்து 2 ஃபேஸஸை நான் ரிமூவ் பண்ணிடணும். அப்போ 4 ஃபேஸ்ல தான் ஆட்டம்ஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அடுத்தது எத்தனை எட்ஜஸ் டச் பண்ணுதுன்னு பாருங்க. எட்ஜஸ் எத்தனை எட்ஜஸ்னா? எட்ஜஸ் நல்லா பாருங்க. இங்க ஒரு எட்ஜ், கரெக்ட்டுங்களா? இங்க ஒரு எட்ஜ், அவ்வளவுதான். வேற எந்த எட்ஜுமே அதை டச் பண்ணல. 2 தான். ஓகேங்களா? அப்போ இது மொத்தமா 10. சென்டர் ஆஃப் த பாடியை டச் பண்ணுதா? ஆஃப் கோர்ஸ் டச் பண்ணுதா? அது வழியா தான் வருது. அப்போ இது 0, அவ்வளவுதான். அப்போ 4 கார்னர்ஸ்லயும் ஆட்டம் இருக்கு. ஒரு கார்னர்ல இருக்கிற ஆட்டத்தையும் 8 யூனிட்ஸில் ஷேர் பண்ணுது. ஸோ 1/8 பிளஸ் வேற எங்க இருக்கு? ஏ ஃபேஸஸ்ல இருக்கு. 4 ஃபேஸ்ல தான் இப்ப இருக்கு. 1/2, அவ்வளவுதான். அடுத்தது எட்ஜஸ்ல 10 எட்ஜஸ் தான் ஆட்டம்ஸ் இருக்கு. எவ்வளவு ஷேர் பண்ணுதுன்னா 4 யூனிட்ஸில் ஷேர் பண்ணும். ஸோ 1/4 பாடியில இல்லை. ஸோ இதை கேன்சல் பண்ணுங்க 2 டைம்ஸ். இதை கேன்சல் பண்ணுங்க 2 டைம்ஸ். கரெக்ட்டுங்களா? ஸோ இது என்ன சாமி வரும்? 1/2 + 2 அண்ட் இதுக்கன்னா 5/2ன்னு வரும். கரெக்டா? சரி, இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 2 × 2 is 4, 4 + 1 is 5. ஸோ இதுவும் 5/2, இதுவும் 5/2. அப்ப ஏபி எவ்வளவு சாமி? இதுவும் 5/2, இதுவும் 5/2னா அப்ப ஃபார்முலா இஸ் ஜஸ்ட் ஏபி. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. ஏக்கான ஆப்ஷன் சி சொன்னீங்க? மேம் நான் ஃபேஸ் டயகனல்ஸ் வந்து 6னே போட்டுட்டேன் மேம். கரெக்ட்டா 4 பார்க்கல. ஓகே ஓகே ஓகே, அந்த ஃபேஸ்ல காட்டத நீங்க. ஓகே ஓகே ஓகே, 6 போட்டனால 3 வந்து 7/2 வந்து. ஓ ஓகே சார், ஓகே. சரி, சொனாலிக்கு புரியுதா இப்போ?
Yes, ma'am. Okay, next question. இந்த கொஸ்டின் இது வந்து ஜெய் அட்வான்ஸ்டோட கொஸ்டின், அதாவது இயர் கொஸ்டின் சொல்ல வரேன். ஏதோ ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அது வந்து இந்த 2 டைமென்ஷனல் ஸ்பேஸ் போல இருக்கு. நம்ம எப்பவுமே 3 டைமென்ஷனல் ஸ்பேஸுக்கு தான் விஷுவலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க அழகா வெறும் 2 டைமென்ஷனல் ஸ்பேஸுக்கு மட்டும் கொடுத்து பேக்கிங் எஃபிஷியன்சி கேட்குறாங்க. ட்ரை பண்ணுங்க, முடியலன்னா நம்ம சேர்ந்து போடுவோம். சந்திர மகாராஜ், பேக்கிங் எஃபிஷியன்சிக்கு ஃபார்முலா தெரியுமா? நோ மேம். ஓகே. சோனாலிக்கு பேக்கிங் எஃபிஷியன்சிக்கு ஃபார்முலா தெரியுமா? No, ma'am. ஓகே. ஃபர்ஸ்ட் பேக்கிங் எஃபிஷியன்சினா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இவங்க சொல்ற கொஸ்டினுக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம். இப்போ ஒரு யூனிட் செல் இருக்கு, சரியா? யூனிட்ஸ்ல எப்பவுமே இந்த கியூபா தானே விஷுவலைஸ் பண்ணுவோம், அதனால இப்படி விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த யூனிட் செல்லோட மொத்த வால்யூம்னு ஒன்று இருக்கும், கரெக்ட்டுங்களா? இந்த கம்ப்ளீட் வால்யூமையும் ஆர் இந்த யூனிட் செல்லோட கம்ப்ளீட் வால்யூமும் ஆட்டம்ஸால கம்ப்ளீட்டா பேக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 100% எஃபிஷியன்சின்னு அர்த்தம். ஓகேங்களா? இல்ல யூனிட் செல்லோட வால்யூம் வேற ஒண்ணு, ஆனா அதுல ரொம்ப கம்மியான ஆட்டம்ஸ் தான் ஃபில் ஆயிருக்கு அப்படின்னா பேக்கிங் எஃபிஷியன்சி கம்மின்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? அப்போ பொதுவா எப்படி இருக்கணும், அந்த யூனிட் செல்லோட கெப்பாசிட்டியும் ஆர் யூனிட் செல்லோட வால்யூமும் அந்த யூனிட் செல்ல ஆக்குப்பையா இருக்கிற ஆட்டம்ஸோட வால்யூமும் ஈக்குவலா இருந்தாதான் 100% எஃபிஷியன்ட். புரிஞ்சுதுங்களா? ஆனா எப்படியும் ப்ராக்டிகலி இட் இஸ் நாட் பாசிபிள். கம்ப்ளீட்டா 100% எஃபிஷியன்டாலாம் எந்த யூனிட் செல்லும் இருக்காது. ஓகேங்களா? அப்போ ஜென்ரலா ஒரு யூனிட் செல்லோட எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்ப நான் சொன்னதே தான், ஆனா அது ஒரு மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ல நம்ம எழுத போறோம். புரியுதுங்களா? எஸ். இது ஒன்றும் இல்லை, இது நீங்க யூனிட் செல்ல விஷுவலைஸ் பண்ணீங்கன்னா கஷ்டமா இருக்கும். நான் சாதாரணமா சொல்றேன். என்கிட்ட 2 பேக் இருக்கு, சரிங்களா? இது பேக் ஏ, இது பேக் பி. இந்த பேக்கோட மொத்த கெப்பாசிட்டி, 2 பேக்கோட மொத்த கெப்பாசிட்டி வந்து 10 புக்ஸை ஃபில் பண்ணலாம். சரிங்களா? எத்தனை புக்ஸ் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி? 10 புக்ஸ் ஒரிஜினலா ஃபில் பண்ணலாம். சரிங்களா? இந்த பேக்கை ஃபில் பண்ணும்போது ஏதோ ஒரு அவசரத்துல நீங்க ஒரு புக்ஸை ஃபில் பண்றீங்க. ஏ பேக்கை ஃபில் பண்ணும்போது ஒரு அவசரத்துல ஃபில் பண்றீங்க, கசகசன்னு போட்டுறீங்க. அடுக்கலாம் இல்ல, கசகசன்னு போட்டுறீங்க. உள்ள வந்து 5 புக்கு தான் போட முடிஞ்சது, ஏன்னா நம்ம கிளம்ஸியா போட்டோம். ஓகேங்களா? செகண்ட் பேக்கை ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையா அடுக்குறீங்க. ஆனா 7 பேக்ஸ் தான் போட முடியுது. 10 பேக், ஐ மீன் 10 புக் நம்மளால போட முடிஞ்சாலும் 7 புக்ஸ் தான் போட முடியுது. ஓகேங்களா? அப்போ இது 2ல எங்க வந்து நம் எஃபிஷியன்சி ரிலேட்டிவ்லி அதிகமா இருக்கு? பேக்கிங் எஃபிஷியன்சி எங்க அதிகமா இருக்கு? B. செகண்ட் பேக்ல. வெரி குட். அவ்வளவுதான். அப்போ இந்த பேக்கோட கெப்பாசிட்டி என்னவோ எக்ஸாக்டா அவ்வளோ கெப்பாசிட்டியை போட்டு நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னா 100% எஃபிஷியன்ட். ஏதாவது ஒரு பேக்ல நான் 10 புக்கையும் ஃபில் பண்ணியிருந்தேன்னா 100% எஃபிஷியன்ட். ஆனா நம்மளால அவசரத்துக்கு இல்லைன்னா நம்மளோட அரேஞ்ச்மெண்ட் படி எங்க நம்மளால மேக்ஸிமம் ஃபில் பண்ண முடியுமோ அங்கதான் வந்து பேக்கிங் எஃபிஷியன்சி அதிகம்னு சொல்லலாம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். நான் இங்க பேக்னு சொன்னது நம்மளோட யூனிட் செல், நான் புக்ஸ்ன்னு சொன்னது நம்மளோட ஆட்டம்ஸ். ஓகேங்களா? அப்போ இந்த யூனிட் செல்லோட கெப்பாசிட்டி என்ன, அப்புறம் அந்த ஆட்டம் ஆக்குபை பண்ணிருக்க வால்யூம் என்னங்கிறத கண்டுபிடிச்சு ரெண்டும் ஈக்குவலான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலானா, பேக்கிங் எஃபிஷியன்சி
இஸ் ஈக்குவல் டு நம்மளோட எது பேஸ், நம்மளோட யூனிட் செல் தான். அது ரிலேட்டிவா தானே சொல்லிட்டு இருக்கோம். அப்போ வால்யூம் ஆஃப் தி யூனிட் செல் மேல எதோட வால்யூம் போடணும்? ஃபர்ஸ்ட் இந்த யூனிட் செல்ல எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஒரு ஆட்டமோட வால்யூம் போடணும். கரெக்ட்டுங்களா? சோ ஒரு யூனிட் செல்ல எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்குன்னு சொல்றது தான் Z, which is effective number of atoms into ஆட்டம்லாம் எப்படி கண்ணா இருக்கும்? பால் மாதிரி இருக்கும், ஸ்பியர் மாதிரி இருக்கும். அப்போ வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் ஃபார்முலா என்னது? 4/3 r square pi r square 4/3 pi r cube 4/3 pi r cube. அவ்வளவுதான். சோ நான் ஃபார்முலா எழுதுறதுக்கு முன்னாடி வேர்ட்ஸ்ல எழுதிடலாம், அதுக்கப்புறம் அது ஃபார்முலாவை எழுதணும். ஸோ மேலே வந்து நான் என்ன எழுதிடணும்? வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர். நான் ஏன் ஸ்பியர்னு போடுறேன்னா ஆட்டம்லாம் ஸ்பெரிக்கலாக தான் இருக்கும். அவ்வளோதான், இதுதான். அப்புறம் எஃபிஷியன்சிங்கிறதுனால 100ல சொல்லணும். ஸோ இன்டூ 100. அவ்வளோதான். இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ பேக்கிங் எஃபிஷியன்சி வந்து நம்ம 3 விஷயத்துக்கு கண்டுபிடிக்கலாம். சிம்பிள் கியூபுக்கு கண்டுபிடிக்கலாம், பிசிசிக்கு கண்டுபிடிக்கலாம், எஃப்சிசிக்கும் கண்டுபிடிப்பாங்க. சரிங்களா? சோ பிசிசிக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. பிசிசில ஃபர்ஸ்ட் சிம்பிள் கியூப். சிம்பிள் கியூப்ல ஃபர்ஸ்ட் எஃபெக்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ? சிம்பிள் கியூப்ல எஃபெக்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளவுன்னா, சிம்பிள் கியூப்ல ஆட்டம்ஸ்ல எங்க இருக்கும்? வெறும் கார்னர்ஸ்ல மட்டும் தான் இருக்கும். கரெக்டா? ஸோ வெறும் கார்னர்ஸ்ல மட்டும் தான் இருக்கும். அப்போ எத்தனை கார்னர்ஸ் இருக்கு? 8 கார்னர்ஸ் இருக்கு. ஒரு கார்னர்ல இருக்கிற ஆட்டத்தையும் 8 யூனிட்ஸில் ஷேர் பண்ணும். அப்போ எவ்வளோ ஆட்டம்ஸ் கண்ணா இருக்கு? 1. அவ்வளவே தான். ஸோ சிம்பிள் கியூப்ல எஃபெக்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம் இஸ் 1. 1 into வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் ஃபார்முலா என்ன? 4/3 pi r cube divided by வால்யூம் ஆஃப் தி யூனிட் செல். யூனிட் செல்ங்கிறது என்ன? இது கியூப். கரெக்ட்டுங்களா? ஸோ வால்யூம் ஆஃப் தி கியூப் ஃபார்முலா என்னது? a cube. கரெக்ட்டுங்களா? இங்க ஏங்கிறது இதோட லென்த், இதோட லென்த் அண்ட் இதோட லென்த். இதோட லென்த். கரெக்ட்டுங்களா? ஸோ கியூப்ங்கிறதுனால எல்லாமே லென்த், பிரெத், ஹைட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவும் ஏ, இதுவும் ஏ, இதுவும் ஏ. அப்போ நம்ம ஏ கியூப்னு தான் எழுதுவோம். எஸ், இந்த ஏ ஏக்கு பேரு எட்ஜ் லென்த். ஓகே, சரி. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். இதுல எதுவுமே காமனான டேர்ம்ஸ் கிடையாது. ஆனா இங்க ஆறுங்கிறது ரேடியஸ் ஆஃப் தி ஆட்டம். கரெக்ட்டுங்களா? அண்ட் ஏங்கிறது எட்ஜ் லென்த். இப்போ ஆருக்கும் ஏக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு, சிம்பிள் கியூபுக்கும் இருக்கு, பிசிசி இருக்கு, எஃப்சிசியும் இருக்கு. சரிங்களா? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர் அண்ட் ஏ எழுதுறேன். ஆர் இஸ் ஈக்குவல் டு a/2 ஃபார் சிம்பிள் கியூப். பிசிசிக்கு என்னது? ஆர் இஸ் ஈக்குவல் டு √3a/4 அண்ட் எஃப்சிசிக்கு ஆர் இஸ் ஈக்குவல் டு a/2√2. அவ்வளவுதான் ரிலேஷன்ஷிப். புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ நான் என்ன எழுதணும்? சிம்பிள் கியூபுக்கு ஆருக்கு பதிலாக a/2ன்னு எழுதலாமா? ஸோ 4/3 இன்டூ பைக்கு பதிலாக 3.14. ஆருக்கு பதிலாக என்ன பண்ணுவேன்? இந்த a/3 கியூப் அண்ட் இங்க இருக்கிற a கியூப் டினாமினேட்டர்ல இருக்கும். கரெக்ட்டுங்களா? இந்த a கியூபு இந்த a கியூபும் கேன்சல் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா சிம்பிள் கியூபோட பேக்கிங் எஃபிஷியன்சி எவ்வளோன்னு வந்துடும். புரிஞ்சுதுங்களா? சிம்பிள் கியூபோட பேக்கிங் எஃபிஷியன்சி ரொம்ப ரொம்ப கம்மி, ஜஸ்ட் 52%. ஓகேங்களா? இதுவே பிசிசிக்கு நீங்க எஃபெக்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோன்னு போடணும். பிசிசியோட எஃபெக்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம் இஸ் 2, எஃப்சிசியோட எஃபெக்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம் இஸ் 4. நான் எல்லாத்துக்குமே ஆருக்கும் ஏக்கும் ரிலேஷன்ஷிப் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இதை நீங்க கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா சிம்பிள் கியூபுக்கு, பிசிசிக்கு, எஃப்சிசிக்குலாம் பேக்கிங் எஃபிஷியன்சி எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். சரிங்களா? நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிடுறேன். சிம்பிள் கியூபுக்கு வந்து 52% வருது, விச் மீன்ஸ் எம்டி ஸ்பேஸ்ல வெறும் 52% மட்டும்தான் ஆட்டம்ஸால ஃபில் ஆயிருக்கு. பிசிசியை பொறுத்த வரைக்கும் 68% ஃபில் ஆயிருக்கு. எஃப்சிசியை பொறுத்த வரைக்கும் 74% ஃபில் ஆயிருக்கு. இப்போ சொல்லுங்க, சிம்பிள் கியூப், பிசிசி, எஃப்சிசி எங்க பேக்கிங் எஃபிஷியன்சி அதிகம்? எஃப்சிசி. அவ்வளவுதான். சூப்பர். ஓகே, இப்போ இதுதான் கான்செப்ட். ஆனா அவங்க இந்த காம்ப்ளிகேட்டடா கேட்கல. அவங்க என்ன பண்றாங்க? 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ்க்கே அவங்க போல
வெறும் 2 டைமென்ஷனல் ஸ்பேஸ்க்கு வந்துட்டாங்க. ஸோ பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் அ 2 டைமென்ஷனல் ஸ்கொயர் யூனிட் செல் ஷோன் பிலோ. இப்போ இதோட பேக்கிங் எஃபிஷியன்சியை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்று நான் பண்ணுவோமா? ஸோ இதுதான் ஃபார்முலா, இதை தான் நான் பேஸாக வச்சுக்க போகிறேன். effective number of atoms எவ்வளோ சாமி? effective number of atoms எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். சாரி, 2 மேம். வெரி குட், வெரி குட். இட் இஸ் 2. ஏன்னா சென்டர் ஆஃப் த பாடியில் ஒன்று, அது யாரும் ஷேர் பண்ணல. அண்ட் 4 கார்னர் இருக்கு, 4. அண்ட் ஒரு கார்னர்ல இருக்கிற ஆட்டத்தையும் எத்தனை பேர் ஷேர் பண்ணுவாங்க? 4 பேர் ஷேர் பண்ணுவாங்க போல இருக்கு. ஸோ இங்க ஒரு யூனிட் செல் வரும், இங்க ஒன்று வரும், அண்ட் இங்க ஒன்று வரும். கரெக்ட்ங்களா? 4 யூனிட் செல் ஷேர் பண்ணும். ஸோ 1/4. அப்போ கார்னர்ல மட்டும் 1, சென்டர் ஆஃப் த பாடியில 1. ஸோ effective number of atoms 2 இன்டூ இங்க என்ன வேணும் நம்மளுக்கு? வால்யூம் ஆஃப் தி, இது ஸ்பியர் கிடையாது, இது என்னது? சர்க்கிள். சர்க்கிளோட இப்போ வால்யூம் இருக்காது. 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ்னா தான் வால்யூம். 2 டைமென்ஷனல் ஸ்பேஸ்க்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஏரியான்னு சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் ஃபார்முலா என்னங்க? பை ஆர் ஸ்கொயர். பை ஆர் ஸ்கொயர். அடுத்து டினாமினேட்டர் வாங்க. டினாமினேட்டர் என்ன வேணும் எனக்கு? வால்யூம் ஆஃப் தி யூனிட் செல். ஆனா இங்க யூனிட் செல்லுங்கிறது இந்த பிளாக் கலர்ல போட்டிருக்கிறது தான். இதுவும் 2 டைமென்ஷனல் ஸ்பேஸ் தான். அப்ப அது வால்யூம் கிடையாது, ஏரியா. அப்ப இது என்னதுக்குன்னா ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர். ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர். வெரி குட், a ஸ்கொயர். ஆனா அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? லென்த் l ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப நான் என்னன்னு போடணும்? l ஸ்கொயர்னு போடணும். கரெக்ட்டுங்களா? இப்போ 2 ஓகே, பையு கூட ஓகே, பையோட வேல்யூ தெரியும். ஆருக்கும் எல்லுக்கும் என்ன வேல்யூன்னு எனக்கு தெரியாது. அப்ப நான் என்ன பண்ணணும்? ஆரைவோ இல்ல எல்லைவோ நான் கண்டுபிடிக்கணும். அப்பதான் காமன் டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு நான் சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் போட முடியும். சரி, இப்பதான் நம்ம பிரச்சனை ஆருக்கும் எல்லுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் கொண்டு வரலாம். நம்மளுக்கு என்ன வேணும்? ரேடியஸ் வேணும். L is equal to 2√r. 2√2r வருதுங்களா? ஓகே, பார்க்கலாம். ரிலேஷன்ஷிப் கம்ப்ளீட்டா சொல்லுங்க. ஆருக்கும் எல்லுக்கும் 2√2r மேம். L is equal to 2√2r. ஓகே, 2√2r. சரி, பார்க்கலாம் சாமி. ஓகே, சூப்பர். சரி, இங்க பாருங்க. சொன்னாலே அவர் எப்படி சொன்னாருன்னு புரியுதுங்களா? மேம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஓகே, சரி, நான் போடுறேன், கவனிச்சுக்கோங்க. இப்போ ஆர் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்க பாருங்க, இதை வந்து நான் இங்க ஒரு லைன் போட்டு விடுறேன். அப்ப இது எப்படி ஆயிடுச்சு? ஒரு ரைட் ஆங்கிள் மாதிரி இருக்கு. கரெக்ட்டுங்களா? இதுல நம்மளுக்கு இதை நான் ஏன்னு வச்சுக்கிறேன், இதை பின்னு வச்சுக்கிறேன், இதை சின்னு வச்சுக்கிறேன். கரெக்ட்டுங்களா? நம்மளுக்கு ஏபி தெரியும், பிசி தெரியும், ஏசி தெரியாது. கரெக்ட்டுங்களா? அப்ப இது எப்படி போடலாம்? பித்தாகரஸ் தியரம்ல போடலாம். கரெக்ட்டுங்களா? பித்தாகரஸ் தியரம் ஃபார்முலா சொல்லுங்க. Hypotenuse square is equal to AB square plus BC square. AC square is equal to AB square plus BC square. கரெக்ட்டுங்களா? சரி, எனக்கு AC தான் வேணும். ஸோ AC is equal to root of னு போட்டுக்கிறேன். root of AB square plus BC square. அவ்வளோதான். ஸோ வாட் இஸ் AB? அவங்களே கொடுத்துருக்காங்க Lன்னு சொல்லி. ஸோ L ஸ்கொயர். வாட் இஸ் BC? அதுவும் L தான். கரெக்ட்டுங்களா? L ஸ்கொயர். அப்போ வாட் இஸ் AC? 2L ஸ்கொயர். கரெக்டா? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? அப்ப AC is equal to √2L ன்னு ஆயிருமா? வாட் இஸ் AC? இப்போ AC is √2L ன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. வாட் இஸ் AC? ACங்கிறது இதோட ஒரு ரேடியஸ். அதே மாதிரி இதோட ஒரு ரேடியஸ், இதோட டயாமீட்டர். டயாமீட்டருங்கிறது என்ன? இது ஒரு ஆர், இது ஒரு ஆர், மொத்தமா 4 ஆர் சேர்ந்தது தான் AC. கரெக்ட்டுங்களா? அப்ப ACக்கு பதிலா நான் 4R எழுதலாமா? So 4R is equal to √2L. அப்ப R is equal to √2/4L. கரெக்டா? இதை கொண்டு போய் நான் இங்க சப்ஸ்டிடியூட் பண்றேன். So packing efficiency is equal to 2 into 3.14. R க்கு பதிலா என்ன எழுதலாம்? √2/4L the whole square divided by L square into 100. அவ்வளவுதான், எல்லாமே இருக்கு. கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ நான் எழுதிடுறேன். ஸோ
So packing efficiency, which is equal to 2 into 3.14. Root 2 into root 2 is 2. 4 into 4 is 16. L square divided by L square into 100. அவ்வளோதான். ஸோ இங்கே இருக்கிற L ஸ்கொயர் இங்கே இருக்கிற L ஸ்கொயரும் கேன்சல். இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அழகாக ஆன்சர் வந்துடும். என்ன ஆன்சர் வந்தது? முன்னாடி யாராவது ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்களா? 78.54%. அவ்வளோதான் கண்ணா ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? சொன்னாலே புரிஞ்சுதா கண்ணா? Yes, ma'am. எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் நீங்களே போடுங்களேன். இது நீங்கள் போட்டுருவீங்க எனக்கு தெரியும். பொறுமையாக படித்து ஆன்சர் பண்ணுங்க. ஒரு 30-40 செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. சொன்னாலே எவ்வளோ வருது? மேம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. சந்தன மகாராஜ் நீங்கள் போட்டீங்களா? மேம் ஆப்ஷன் 2 மேம் MX2. ஓகே. சொன்னாலே நீங்கள் போடுறீங்களா? நான் வெயிட் பண்ணட்டுமா? அவர் ஏதாவது ஆன்சர் சொல்கிறாரு. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். எஸ் மேம். எவ்வளோ கண்ணா வருது? இல்லை நான் போட்டுமா? செக் பண்ணிக்கிறீங்களா? போடுறேன், கவனிங்க. ஸோ இங்கே எம் அண்ட் எக்ஸ் அப்படிங்கிற 2 டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு. ஸோ எம் எக்ஸ். எம் எங்கெல்லாம் இருக்கு? எம்ங்கிறது ஸ்கொயரா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஸ்கொயர் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. எங்கெல்லாம் இருக்கு சாமி? எட்ஜஸ்ல இருக்கு. கரெக்ட்டுங்களா? எத்தனை எட்ஜ்ல இருக்கு? எஸ். ஸோ எட்ஜஸ்ல எத்தனை எட்ஜஸ்ல இருக்கு? 1 2 3 4. ஸோ எட்ஜஸ்ல இருக்கு, பாடியில இருக்கு. எத்தனை எட்ஜ்ல இருக்கு? 4 எட்ஜ்ல இருக்கு. அண்ட் பாடியில ஒரே ஒரு பாடி தான் இருக்கு, அதுல ஆட்டம் இருக்கு. ரைட். அதே மாதிரி எக்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. கார்னர்ஸ் அண்ட் ஃபேஸஸ். வெரி குட். கார்னர்ஸ்லயும் ஃபேஸஸ்லயும் இருக்கு. 8 கார்னர்லயுமே இருக்கா? 8 கார்னர்ஸ்லயும் இருக்கு. எல்லா ஃபேஸஸ்லயும் இருக்கா? 6 ஃபேஸஸ்லயும் இருக்கு. அவ்வளவே தான். மற்றபடி எல்லாம் கேக் வாக் தானே. எட்ஜஸ்னா எத்தனை ஆட்டம்ஸால ஷேர் ஆயிருக்கும்? எத்தனை யூனிட்ஸ்ல ஷேர் ஆயிருக்கும்? 1/4. வெரி குட். 4 யூனிட்ஸ். ஸோ 1/4. இது வந்து 1 into 1. ஸோ இது என்ன வரும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா 1. ஸோ 1 + 1 is 2. அடுத்தது இது பாருங்க, 8 கார்னர்ஸ். ஸோ 1/8 அண்ட் 6 ஃபேஸஸ் 1/2. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? ஸோ இதையும் கேன்சல் பண்ணா 1, இதையும் கேன்சல் பண்ணா 3. ஸோ எம் வந்து 2ன்னு வருது, எக்ஸ் வந்து 4ன்னு வருது. ஸோ லீஸ்ட் ஹோல் நம்பர் எடுத்தோம்னா எம் x2. ஸோ சந்தன மகாராஜ் ஆன்சர் கரெக்ட். வெரி குட் சந்தன மகாராஜ்.
தேங்க்யூ. ஒரே ஒரு கொஸ்டின் போடுவோம். ஓகே, இந்த கொஸ்டின் இது ட்ரை பண்ணுங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின் தான். சொனாலி ட்ரை பண்றீங்களா கண்ணா? வருதா? ட்ரை பண்றேன் மேம். இது ஆல்ரெடி பார்த்த क्वेश्चंस மாதிரி தானா? கைண்ட் ஆஃப் 1/2 and 1/8 ஆப்ஷன் 1. 1/2 and 1/8 ஆன்சர் கரெக்ட். இது எப்படின்னு சொல்லணுமா சொனாலி? क्वेश्चनலே அது ஃபர்ஸ்ட் क्वेश्चन எக்ஸாக்ட்டா இது கிடையாதுக்கனா. நம்ம வந்து யூசுவலா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எவ்வளவு ஃபிராக்ஷன் கொடுத்துருவாங்க கரெக்ட்டுங்களா? ஆனா இவங்க ஃபிராக்ஷனை கண்டுபிடிக்க சொல்றாங்க. m ஃபிராக்ஷன் n ஃபிராக்ஷன் சொல்லிட்டாங்க இல்லையா? இது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. அவங்க வந்து எவ்வளவு ஃபிராக்ஷன் ஆஃப் ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ல ஆட்டம்ஸ் இருக்கும், எவ்வளவு ஃபிராக்ஷன் ஆஃப் டெட்ராஹெட்ரல் வாய்ட்ல ஆட்டம்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு நம்மள வந்து ஃபார்முலா கேட்பாங்க. ஆனா இங்க வந்து எவ்வளவு ஃபிராக்ஷன்லன்னு நம்மள கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ கரெக்ட். சொனாலே நான் போட்டு காமிக்கட்டுமாக்கனா இல்ல ஓகேங்களா? இல்ல மேம் போடுங்க மேம், எனக்கு வேற ஃபைன், ஒரு பிரச்சனை இல்ல, போடுறேன். இவங்க என்ன சொல்றாங்கன்னா if the unit cell of a mineral has a cubic close packed structure அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்கு? ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. சரிங்களா? ஆக்சிஜன் ஆட்டம்க்கு என்ன ஸ்ட்ரக்சர் சொல்றாங்க? CCP ன்னு சொல்றாங்க. CCP is also called as FCC. கரெக்ட்டுங்களா? அப்ப இதுல எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருந்திருக்கணும்? 4 இருந்திருக்கணும். கரெக்ட்டுங்களா? அப்போ ஆக்டாஹெட்ரல் வாய்ட் எவ்வளவு இருந்திருக்கும்? டெட்ராஹெட்ரல் வாய்ட் எவ்வளவு இருக்கும் சொன்னாலி? octahedral 4, tetrahedral 8. அவ்வளவுதான். சரி, இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ்ல அலுமினியம் இருக்குன்னு சொல்றாங்க. நான் மேல எழுதுறேன். அலுமினியம் 3+ இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அலுமினியம் 3+ எவ்வளவு இருக்கு? m ஃபிராக்ஷன்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. எல்லா ஆக்டாஹெட்ரல் வாய்ட்லயும் இல்லையாமா, வெறும் m ஃபிராக்ஷன்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ வெறும் 4mல தான் இருக்கு. m வந்து என்னவா வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? அதனால 4m ன்னு எழுதிக்கிறேன். சோ 4 into அந்த m ஃபிராக்ஷன். அதே மாதிரி டெட்ராஹெட்ரல் வாய்ட்ல என்ன இருக்குன்னு சொல்றாங்க? மெக்னீசியம் 2+ இருக்குன்னு சொல்றாங்க. மொத்தமா 8 டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் இருந்தாலும் அதுல n ஃபிராக்ஷன்ல தான் டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ 8n. சோ மெக்னீசியம் வந்து 8n இருக்கு, அலுமினியம் 4m இருக்கு, அண்ட் ஆக்சிஜன் 4 இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன வேலை? நமக்கு m-உம் n-உம் கண்டுபிடிக்கணும். இது வந்து 8n கரெக்ட்டுங்களா? எஸ். ஸோ நம்மளுக்கு என்ன வேலைன்னா நம்ம வந்து இந்த m-உம் n-உம் கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ஸோ இது ரொம்ப ஈஸி. நம்ம யூஸ்வலா இங்கெல்லாம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ்லாம் பக்காவா இருக்கு. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் பிரச்சனை இல்லைங்களா? ஸோ ஆஸ் யூஸ்வல் என்ன பண்ணலாம்? மெக்னீசியம் வந்து 8n இருக்கு, அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் +2. அலுமினியம் 4m இருக்கு, அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் +3. ஆக்சிஜன் ஒண்ணு தான் இருக்கு, அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கு? 4 இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ ஆக்சிஜன்ஸ் 4 இருக்கு, அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் -2. டோட்டல் சார்ஜ் வந்து 0. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணலாமா? ஸோ 16 times of n plus 12 times of m -8 வரும். அதை ரைட் சைடு எடுத்துட்டு போயிடுறேன். 8 புரிஞ்சுதுங்களா? அவ்வளவுதான். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஆப்ஷனா எடுத்து இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது m வேல்யூ, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. செகண்ட் இருக்கிறது n வேல்யூ. கரெக்ட்டுங்களா?
அப்போ இங்க m வேல்யூக்கு 1/2 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், n-க்கு 1/8 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். மாத்தி சப்ஸ்டிட்யூட் பண்ணிராதீங்க அவசரப்பட்டு. பிளஸ் 12 இன்டு m ஓட வேல்யூ என்ன 1/2. ஸோ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ண என்ன வரணும் 8 வரணும். 8 வந்ததுன்னா ஆன்சர் கரெக்ட். ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ண என்ன கண்ணாகும், என்ன கண்ணாகும் 8. ஸோ 8 வருது கரெக்ட்டுங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வரும். மற்றது எதுக்குமே m-உம் n-உம் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 8க்கு ஈக்குவலா இருக்காது. புரிஞ்சுதுங்களா? எஸ் மேம். எஸ், அவ்வளவுதான். இப்படிதான் ஆன்சர் 1 வரும். ஃபைன். இதுல ஏதாவது டவுட் இருக்கா கண்ணா? இந்த क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க. இது வந்து மல்டிபிள் கரெக்ட் ஆன்சர். ஒரு ஆப்ஷன் மட்டும் கரெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல, மோர் தென் ஒன் ஆப்ஷன் கரெக்டா இருக்கலாம். அண்ட் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் क्वेश्चन. 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இது எது வந்து எதெல்லாம் கரெக்ட்னு கேக்குறாங்க. இது தியரி தான். டிஃபெக்ட்ஸ் படிச்சிட்டீங்களா சந்தன மர்ராஜ் சொன்னாலி? நோ மேம். ஓ, படிக்கலையா? ஓகே, படிச்சீங்கன்னா ஆன்சர் தெரியும் சரிங்களா. ஏன்னா அது வெறும் தியரி தான், ட்ரை பண்ணி பாருங்க. அது படிச்சாதான் கண்ண இந்த क्वेश्चन ஆன்சர் பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. ஃப்ரண்டல் டிஃபெக்ட் என்ன, ஷார்ட் கீ டிஃபெக்ட் என்ன, மெட்டல் எக்ஸஸ், மெட்டல் டெஃபிஷியன்சி அதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த क्वेश्चन ஆன்சர் பண்ண முடியும். சரி, அப்ப தெரியலன்னா இந்த क्वेश्चन ஆன்சர் பண்ண முடியாது கண்ணா. சரி, நான் இதுக்கு ஆன்சர் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிடுறேன். இது ரெண்டும் தான் ஆன்சர். நீங்க அந்த தியரியை படிச்சுட்டு மறுபடியும் இந்த क्वेश्चनக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? சரி, அந்த क्वेश्चन போட முடியாதனால இந்த क्वेश्चन போடலாம். இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்னு கேக்குறாங்க. அண்ட் இதுவும் மல்டிபிள் கரெக்ட் ஆன்சர். क्वेश्चन வந்து சிசிபி பத்தி இருக்கு. சிசிபிக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லியிருந்தேன்? எஃப்சிசி. இப்பதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். எஃப்சிசியோட பேக்கிங் எஃபிஷியன்சி வந்து 74. அப்ப இது கரெக்டா தானே இருந்திருக்கும். ஓகே, வாய்ட் எஃபிஷியன்சி எவ்வளோ? பேக்கிங் எஃபிஷியன்சி 74. அப்போ வாய்ட் எவ்வளோ இருக்கும்? 100 - 74. ஓகேங்களா? क्वेश्चन நம்ம தெளிவா பார்க்கணும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இங்க வந்து பேக்கிங் எஃபிஷியன்சி தான், ஸோ கன்ஃபியூஷன் இல்லை. அடுத்தது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டான்னு பாருங்க. The number of octahedral and tetrahedral voids per atom are 1 and 2 respectively. இப்போ FCC பொறுத்த வரைக்கும் ஆட்டம் வந்து நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். FCCல 4 இருந்தது அப்படின்னா octahedral void வந்து 4 இருக்கும். tetrahedral void எவ்வளவு இருக்கும்? 8 இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப ரேஷியோ கரெக்டா இருக்கா? அப்போ 4:4, அப்போ 1:1. அப்போ ஒரு ஆட்டத்துக்கு ஒரு octahedral void, ஒரு ஆட்டத்துக்கு 2 tetrahedral void. அப்ப கரெக்டா தானே இருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட்டா? அடுத்தது ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ கரெக்ட். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் அவங்க எதை ரிலேட் பண்ணிருக்காங்க? r-ஐயும் a-வையும் ரிலேட் பண்ணிருக்காங்க. இப்பதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் FCC பொறுத்த வரைக்கும் r is equal to a/2√2. அப்போ வாட் இஸ் a? 2√2 times of r. அவங்க அதான் சொல்றாங்க, யூனிட் செல் எட்ஜ் லென்த் இஸ் 2√2 times of radius சொல்றாங்க, which is also right. இங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா நெய்பர் ஆட்டம் 12 இருக்குன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி டாப் லேயர்ல 12 இருக்காது. ஒரிஜினலா மொத்தமா சேர்த்து தான் கோஆர்டினேஷன் நம்பர் 12 தவிர வெறும் டாப் லேயர்ல 12 கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ ஆன்சர் வந்து செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த். புரிஞ்சுதுங்களா?
அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்கானிக் நீங்க கேட்டிருந்தீங்க இல்லையா? சந்தன மாதிரி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனுக்காக கேட்கிறேன். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில உங்களுக்கு வந்து ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வேணும். கரெக்ட்டுங்களா? விச் இன்க்ளூட்ஸ் யுவர் எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் கரெக்ட்டா? ஸ்டெபிலிட்டி, Yes, ma'am. இன்டர்மீடியேட்ஸ் அதெல்லாம் வேணும் இல்லைங்களா? ஹைப்பர் கான்ஜுகேஷன் அந்த மாதிரிலாம். எஸ் மேம். ஓகே கண்ணா. ஃபைன். நம்ம போர்டுக்கு நீங்க படிச்சிருக்கீங்களா ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம்? ஐ மீன் போர்டு இல்ல 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருந்தீங்களா கண்ணா? எஸ் மேம் 11th ஸ்டாண்டர்ட்ல NCERT பேஸ்ட் அளவுக்கு தெரியும் மேம். ஓகே. அப்ப நிறைய எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் போடணும். அட்வான்ஸ் லெவல்ல படிக்கணும். ஓகே சார். NCERTல அது எல்லாமே சின்ன சின்ன பேராவா தான் மேம் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. சரி கண்ணா. சரி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம ஜிஓஸ் எடுக்கலாம். இந்த சாலிட் ஸ்டேட் வந்து NCERT இஸ் எனஃப் மேம். என்ன கண்ணா? சாலிட் ஸ்டேட்டுக்கு NCERT எனஃப் மேம் ஜே அட்வான்ஸ்டு. போதும் சாமி போதும். நீங்க அதை மட்டும் படிச்சுட்டு பிராக்டிஸ் இப்ப பாத்தீங்கன்னா வேற வேற நம்ம வந்து ஃபண்டமெண்டல் NCERTல இருந்து தான் எடுத்திருக்கோம். ஆனா போடக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து வேற வேற மாதிரி இருக்கு. இப்ப நான் ஒரு கொஸ்டின் காமிச்சேனே 2 டைமென்ஷனல் ஸ்பேஸ்ல ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சர்க்கிளும் ஸ்கொயரும் இருந்தது இல்லையா? நம்ம ஒரிஜினலா NCERTல கியூபுக்கும் ஸ்பியருக்கும் படிச்சிருக்கோம். அது வந்து இதுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ உங்களோட NCERT பேஸை மட்டும் வச்சுட்டு பிராக்டிஸ் பண்ற கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின்ஸ் வேற வேற டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா போதும். ஓகே மேம். ஓகே மேம். கிளாஸ் ஃபைண்ட் அப் பண்ணிக்கலாமா கண்ணா? தேங்க் யூ மேடம். தேங்க் யூ. ஓகே சார். ஓகே. தேங்க் யூ மேடம்.